பாசிசம் என்பது வேறு. பாசிசம் இல்லாமல் சோகால்டு ஜனநாயகம் நிலவிய காலத்திலும் ஊழல் இருந்ததா இல்லையா? இப்ப பாசிச எதிர்ப்புல எதுக்கு கொண்டு வந்து இந்த ஊழல்ங்கிறத முடிச்சு போடுறாங்க? அந்த இடத்துல இதை கொண்டு வந்து வைப்பது இருக்கு இல்லையா, நேர்மை, ஒழுக்கம், ஊழலின்மை என்று வைப்பது பாசிச எதிர்ப்பு என்ற அஜெண்டாவை திசை திருப்புவதற்கான முயற்சி. ஈடியை காட்டி மிரட்டி தன் கட்சிக்கு பல இடங்கள்ல சேர்க்கிறாங்க. இன்னொரு பக்கம் கட்சிகள் மேல வழக்கு போடுறாங்க. இந்த அதிகார துஷ்பிரயோகங்களை, இந்த பாசிஸ்ட் தாக்குதல்களை, இது பாசிஸ்ட் தாக்குதல் நான் சொல்றேன், இது ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் மோடி முகாம்ல இருக்காரு. இந்த இல்லீகல், ஊழல், கரப்ட் என்பது அவர்கள் இவர்களை பார்த்து சொல்வது. தங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்ன செய்து கொள்ளுகிறார்கள் என்றால், தங்களுடைய சட்டவிரோத காரியங்கள் அனைத்தையும் சட்டபூர்வமானதாக மாற்றிக்கொள்ளுகிறார்கள். இப்போ அதானி மேல இடி கேஸ் போடணும். இடி கேஸ் போட்டாதான், இடி தான் கேஸ் போடலையே, இப்ப சட்டப்படி அதுல எதுவுமே இல்லை சொல்வதற்கு. அப்ப அங்க ஊழல் நடக்கவில்லைன்னு எடுத்துக்கணும். ஆக இந்திய அரசு இந்த ஊழலை வெளிக்கொண்டு வராமல் மறைக்கிறது. மறைப்பதனால் ஆதாயம் அடைபவர்கள் யார் அப்படின்றது அடுத்த கேள்வி. ஹிண்டன்பர்க் ஊழல் வெளியே வந்த பிறகும் கூட LIC 20,000 கோடி ரூபாய் போய் இன்வெஸ்ட் பண்ணிச்சு. அது எவன் அப்போ விட்டு காசு? மாநில கட்சிகள் செய்கிற ஊழலை எல்லாம் ஒழித்து மாநில கட்சிகளை தூய்மைப்படுத்தி ஒரு நேர்மையான நல்லாட்சியை வழங்குவதற்கு தான் இடி இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கா. அதுக்கு தான் இப்போ மோடி வேலை செஞ்சுட்டு இருக்காரா? நீதித்துறை இருக்கின்ற நிலையில், இன்று அரசு அதிகாரம் இருக்கின்ற நிலையில் திரும்ப திரும்ப இந்த வாதத்தை பேசுவது தவறு. எதை பேசணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஊழல்ன்ற அஜெண்டாவை கொண்டு வந்து முன்னிறுத்துவதை சேலஞ்ச் பண்ணி பேசுறது என்பதுதான் சரியானது. மோடி அரசின் ஜனநாயக விரோத செயல்பாடுகள் எல்லாம் வச்சுக்கிட்டு ஊழலை ஆதரிக்க முடியாதுல்ல. ஊழலை இதெல்லாம் மக்கள்கிட்ட சொன்னா எடுபடுமா? மக்கள்கிட்ட சொன்னாதானே எடுபடும். நீங்க நேர்மையா இருக்க முடியாதுன்னா நீங்க விட்டுட்டு போயிடலாமே. விட்டு போங்க, மோடி மட்டும் இந்த ஆட்டத்தை நடத்தட்டும். இது எல்லாமே சரணடைய சொல்வதற்கான வாதங்களா தான் இது இருக்குது. பாசிச எதிர்ப்புக்கு என்ன தேவை என்பதை விட்டுட்டு இந்த விஷயத்தை முன்னுக்கு கொண்டு வருவது. யாரிடம் மூலதனம் இருக்கிறது, யாரிடம் அரசியல் அதிகாரம் இருக்கிறது, யாரிடம் பதவி இருக்கிறது என்ற கேள்விகளை எந்த கட்சி எழுப்புகிறதோ, அது கம்யூனிஸ்ட் கட்சியோ திராவிட இயக்கமோ, சமூக நீதி சார்ந்த கேள்விகளை, அந்த கேள்வியை எழுப்பும் போது இவர்கள் எதிராக வைக்கக்கூடியது நீ ஊழல், நீ மோசமானவன், இதுதான் அவர்கள் முன்வைப்பது. அப்போ இதற்கு பின்னால் நாம் போகிறோம் என்று சொன்னால் நாம் பாசிஸ்டுகளை மறைமுகமாக ஆதரிக்கிறோம் என்று பொருள். மறைமுகமா இல்லை, நேரடியாகவே ஆதரிக்கிறோம் என்று பொருள். மோடி இந்த ஊழல் அப்படின்றதான் இங்க அஜெண்டா வச்சிருக்காரு. இதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க கூடாது. திரும்ப திரும்ப எங்கள் மீது வழக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் பிரச்சனை. அவர்கள் என்ன செய்கிறார்கள், எது நம்முடைய மையமான டிமாண்டு, இது டிஸ்ட்ராக்ஷன் என்பதை நாம் புரிய வைக்க வேண்டும். இந்த எம்டி மாரலிசம் இருக்கு இல்லையா, அது பத்திரிகையாளர் பேசினாலும் சரி, அல்லது இயக்கவாதிகள் என்ற தலைக்கு பின்னால் ஒளிவட்டம் சுற்றக்கூடிய நபர்கள் அவங்க பேசினாலும் சரி, அது 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 பாலிடிக்ஸே கிடையாது. சோஷியல் ஸ்ட்ரக்சரை பாதுகாப்பதற்கு, நிலவுகின்ற ஸ்ட்ரக்சரை பாதுகாப்பதற்கு மறைமுகமாக எதிரிக்கு உதவுகிறார்கள். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழன். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமை சந்தித்து உரையாடுகிறோம். அந்த வகையில் நாம் சந்திக்க போகிற சிறப்பு விருந்தினர் தோழர் மருதையன். வணக்கம். வணக்கம். DVAC ED அஃபிஷியல்ஸ் மேலே அந்த குற்றம் சுமத்தப்பட்ட அந்த நபர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தடையாக இருந்தாங்க, அரசு அலுவலர்கள் வேலை செய்வதற்கு தடையாக இருந்தாங்கன்னு சொல்லி போலீஸ் DVAC அதிகாரிகள் செயல்படுவதற்கு அனுமதி மறுத்தார்கள்னு சொல்லி தமிழ்நாடு போலீஸ் ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. இப்போ வழக்கமாக இதில் யூடியூப்ஸில் தம்ப்நெயில் வைக்கும்போது EDயை தெரிக்க விட்ட DVAC அல்லது ஸ்டாலின் எப்படின்னு வைப்பாங்க. அதுதான் இந்த குல வழக்கம், குல மரபு மாதிரி பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும். அது ஏமாற்று வேலை. அது எப்படி அப்படி சொல்லலாம்? இது ஒரு மாயை கிரியேட் பண்ணுறாங்க
அப்படின்னு மாதிரியான விமர்சனம். மணி அவர்கள் வந்து இதை குறித்து சொல்ல, பொதுவாகவே ஸ்டாலின் திருக்கி விட்டார், அது இது சிக்ஸர் அப்படிலாம் சொல்கிறீங்களே, அது வந்து உண்மை அல்ல. நீங்கள் வந்து ஸ்டாலினுக்கு உண்மை தெரியாதவாறு பார்த்து கொள்கிறீர்கள். அது வந்து ஜால்ரா கூட்டம், விஷச்சந்துக்கள் அப்படிலாம் ஆவேசமாக பேசியிருக்காரு. இந்த டிவிஎஸ்சி எடுத்த நடவடிக்கை, தமிழ்நாடு போலீஸ் எடுத்த நடவடிக்கை, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மிக சிறப்பான நடவடிக்கை. தமிழ்நாடுக்கு இது இறைவன் கொடுத்த வரம்னு நினைக்கிறேன். அதாவது மாநில உரிமையை நிலைநாட்டுகின்ற பொறுப்பு இருக்கு இல்லையா, ராஜமன்னார் குழு அமைத்ததிலிருந்து இடி மேலே டிவிஎஸ்சி கீழே, ஒன்றிய அரசு மேலே மாநில அரசு கீழே, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த இறைவன் யாரை குறிப்பிடுறீங்க? இறைவன் மோடியை சொல்கிறேன். அவர் தானே பல விஷயங்களை இப்போ எச் ராஜாவில் பெரியார் வந்து தமிழ் மக்களுக்கு இரண்டாம் வருகை அந்த போல மாநில உரிமை, ஜனநாயக உரிமை, சுயமரியாதை, இதெல்லாம் பற்றிய ஒரு புதிய விழிப்புணர்வை மோடி தானே உருவாக்குறாரு. அப்போ அந்த அடிப்படையில் சொல்கிறேன். இப்போ முதல்ல அந்த ஊழலுக்காக அவரை கையங்களவுமா பணத்தோடு பிடிச்சப்போ இது சிபிஐட்ட கொடுக்கணும், மாநில அரசு பண்ண முடியுமா, அதுவா இதுவா அப்படி சில பேர் அறிவாளிகள் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த வழக்கு போட்டிருக்காங்க. இதில் இந்த பணம் பங்கு போயிருக்கு அப்படின்ற அளவுக்கு விசாரணை எல்லாம் போயிருக்குது. இப்போ இந்த 13வது வால்யூம் அம்பேத்கருடைய இதில் ஒன்று படித்தேன். அரசமைப்பு சட்டத்தை நிறைவேற்றிய பிறகு அவர் பேசுகிறாரு. ஒரு விமர்சனம் சொல்லப்படுது, ஒன்றியம் மேலே மாநிலம் கீழே அப்படின்ற மாதிரி இருக்குது, மையத்தில் அதிகாரம் குவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. 2 அதிகாரங்களும் வரன்முறைப்படுத்தப்பட்டிருக்கு. அதில் முக்கியமாக அவர் சொல்கிறது, அது மேலேயோ இது கீழேயோ கிடையாது, அவரவர்களுடைய அதிகாரம் அவரவர்களுக்கு உண்டு, இதை நீதிமன்றத்தாலும் மாற்ற முடியாது அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. நீதிமன்றம் மாற்றிட்டு இருக்குது, அது தனி பிரச்சனை. இப்படிப்பட்ட நீதிபதிகள், இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் வருவாங்கன்னு அவருக்கு தெரியாது, அதை சொல்லியிருக்காரு. அப்போ அவர் கூற்றுக்கு ஏற்ப தமிழ் மாநில அரசு அதனுடைய காவல்துறை இந்த நடவடிக்கை எடுத்திருக்குது. வரவேற்கத்தக்க நடவடிக்கை. எது எப்படியோ இது உண்மையிலே தெரிக்க விடுற ஒரு நடவடிக்கை தான். ஓகே, தெரிக்க விடுற நடவடிக்கையா இருந்தாலும் இந்த நடவடிக்கை எடுப்பதற்கு உங்களுக்கு தார்மீகமாக உரிமை இருக்கிறதா? இப்போ வந்து அவர் பொன்முடி வழக்கு தொடர்பாக பேசும் பொழுது திரும்பியும் மணியை தான் கோட் பண்ணுறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபாசிஸ்டை எதிர்ப்பது அப்படிங்கிறது வந்து நீங்கள் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கணும், நீங்கள் வந்து குறைந்தபட்ச நேர்மையாக இருக்கணும், நீங்கள் யோக்கியமாக இல்லாத பொழுது நீங்கள் வந்து அந்த வழக்கு அது இதெல்லாம் வருது, அதெல்லாம் வேற, அதில் அவங்களுக்கு பயாஸ் இருக்குங்கிறதும் நடவடிக்கை எடுக்கிறதுல பயாஸ் இருக்குது. ஓகே, நீதிமன்றத்தை சொல்ல பொதுவாக அரசியல் சக்திகள் அவங்களுக்கு பயாஸ் இருக்குது அப்படிங்கிறது ஓகே. பட் ஆனால் நீங்கள் யோக்கியமா அப்படின்னா அது டிவிஎஸ்சிக்கும் அதே போல் தமிழ்நாடு போலீஸுக்கும் பொருந்தும். இவர்கள் யோக்கியமா, இவங்க எந்த அடிப்படையில் இடி மேல் நடவடிக்கை எடுக்க போச்சு? இல்லை, இது பத்திரிகையாளர் மணி மட்டும் இல்லை, இவர்களால் சொல்லப்படுகின்ற இந்த கருத்து அல்லது ஊடகங்களால் பொதுவாக முன்வைக்கப்படுகின்ற இந்த கருத்து மக்கள் மத்தியிலேயே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பரப்பப்படுது. அவர் சொல்கிற பாயிண்ட்டை சுருக்கமாக அப்படி எடுத்துக்குவோம். ஃபாசிசம் வந்து இன்றைக்கு அபாயம், அதுதான் முக்கியமான பிரச்சனை, இந்துத்துவ ஃபாசிசம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு தான் இந்தியா கூட்டணி இதெல்லாம் அமைக்கிறாங்க. இதை எதுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் வந்து ஊழலற்றவர்களா அல்லது குறைந்தபட்சம் அளவுக்காவது நேர்மையானவர்களா, அது குறைந்தபட்சம் வித்தின் கோட்ஸ் என்னன்னு எனக்கு தெரியல, அது இருக்கட்டும், கண்டுபிடிக்க முடியாத நேர்மையானவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் வந்து, இது ரெண்டுமே வேற வேற கேட்டகரி. ஃபாசிசம் என்பது வேறு, ஃபாசிசம் இல்லாமல் சோகால்டு ஜனநாயகம் நிலவிய காலத்திலும் ஊழல் இருந்ததா இல்லையா? ஜனநாயகம் மிகச்சிறப்பாக நிலவியதாக சொல்லப்படுகின்ற காமராஜர் காலம், நேரு காலத்தில் ஊழல் இருந்ததா இல்லையா? இருந்தது. இப்போ ஃபாசிச எதிர்ப்பில் எதுக்கு கொண்டு வந்து இந்த ஊழல்ங்கிறத முடிச்சு போடுறாங்க? ஃபாசிச எதிர்ப்பு அப்படின்னா இந்த பக்கம் வைக்க வேண்டியது, ஃபாசிசத்தால் என்ன ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்படுகின்றன, அது மாநில உரிமையா, சிவில் உரிமையா, என்ன உரிமை, சிறுபான்மை மக்களுடைய உரிமையா, ஒடுக்கப்பட்ட ஜாதியினருடைய உரிமையா, எது பறிக்கப்படுகிறதோ அதை நிலைநாட்டுகிறோமா அப்படின்றது வந்து பேசணும். அந்த இடத்துல இதை கொண்டு வந்து வைப்பது இருக்கு இல்லையா, நேர்மை, ஒழுக்கம், ஊழலின்மை என்று வைப்பது பாசிச எதிர்ப்பு என்ற அஜெண்டாவை திசை திருப்புவதற்கான முயற்சி. இது பத்திரிகையாளர் மணி செய்யல, இது மோடியுடைய மெத்தடு. மோடியுடைய மெத்தடு 2014 இன்று வரை அவருடைய ஸ்லோகன் என்ன? 2014 2G 2G 2Gன்னு அதை முன் வச்சு பேசினாங்க. 2Gயை சொன்னதுனால இப்போ சொல்கிறேன் 5G. 2Gயில் வந்து ஏலம் விடல, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்று செய்தார்கள். இது 1,76,000 கோடி ரூபாய் ஊழல்
என்று ஒரு இது பண்ணி யூபிஏ கவர்மெண்ட்டை காலி பண்ணி ஆராசாவை வந்து ஓராண்டு காலம் சிறை வைத்து, கனிமொழியை சிறை வைத்து, கடைசியில் அது இல்லைன்னு ஆயிடுச்சு. சரி, இப்போ நேற்றுக்கு என்ன நியூஸ்? டெலிகாம் பாலிசி அறிவிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? சேட்டலைட் மூலமாக தரக்கூடிய 5G அலைக்கற்றை இதுக்கு வந்து ஏலம் கிடையாது, நிர்வாகமே கொடுக்கலாம், டிஓடியே கொடுக்கலாம் என்று இப்போ அதுக்கு ராஜா வந்து போட்டிருக்காரு. யோக்கியர்களே, எலும்பு துண்டை கவ்வாத மீடியாக்களே, இப்போ பேசுங்க, என்ன சொன்னீங்களே அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்போ அந்த ஊழலை முன்னிறுத்தி தான் அன்னைக்கு அண்ணா ஹசாரேயும் பிரசாந்த் பூஷனும் யோகேந்திர யாதவும் கிரண் பேடியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் மோடியை வந்து ஆட்சியில் அமர்த்துவதற்கு பாபா ராம்தேவும் உதவினார்கள்னு சொன்னாக்கா பிரசாந்த் பூஷன் உதவினாரா, யோகேந்திர யாதவ் உதவினாரா? அவங்களும் கிரண் பேடியும் சமமானு கேட்கலாம். இதில் சமம் இல்லையா என்பதல்ல, உங்களுடைய செயலின் விளைவு என்னன்றதுதான் முக்கியம். அப்போ அவருடைய செயலின் விளைவு மோடி ஆட்சிக்கு வந்தார். இப்படி சொல்லாம யோக்கியமானவர்கள், யோக்கியமான பிரசாந்த் பூஷன் தவறி போய் கூரைக்கு கொள்ளி வைப்பதற்கும் தெரிந்து கொள்ளி வைப்பதற்கும் நடைமுறையில் என்ன வேறுபாடு? கவனக்குறைவாய் கொள்ளி வைப்பதற்கும் இதுக்கும் என்ன வேறுபாடு? சரி, அவங்க தரப்பு வாதம் என்னவா இருக்குதுன்னா, நாங்கள் பாசிசத்தை எதிர்க்கிறோம், பிஜேபி ஆகப்பெரும் அபாயம்தான், அதில் மாற்று கருத்தில்லை. எதிர்க்கிற அணியில் இருப்பவர்கள், இப்போ திமுகவாகட்டும் அல்லது சிவசேனாவாகட்டும் அல்லது அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும், எனிபடி, நீங்கள் யோக்கியர்களாக இருந்தால் தானே அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போகும், அவங்கள முடக்க முடியாது, நீங்கள் வந்து அவங்கள வீழ்த்த முடியும். அப்படிங்கிறது நியாயமான வாதம் தானே. அந்த வாதத்துக்கு தான் திரும்ப வரேன் நான். அன்று அதை வைத்ததை போலவே இன்னைக்கு திரும்ப இந்தியா கூட்டணி கட்சிகளை ஊழல் கட்சிகள் அப்படின்னு பிராண்ட் பண்றாரு. மோடி சொல்றது மட்டும் இல்ல, அவங்கள ஊழல் கட்சிகள் நிலைநாட்டுவதற்காக எல்லார் மேலே இடி கேஸ் போடுறாரு. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அடுத்தது கைது பண்றதுக்கு தயாரா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு மாநில முதல்வரை கைது செய்ய ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இங்கே அமைச்சர்கள் மேல அடுத்து வரிசையாக வருகிறது அப்படின்றாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் இது நடக்குது. இடியை காட்டி மிரட்டி தன் கட்சிக்கு ஷிண்டே குரூப் அங்கே அசாமில் சேர்த்த மாதிரி பல இடங்களில் சேர்க்குறாங்க. இன்னொரு பக்கம் கட்சிகள் மேலே வழக்கு போடுறாங்க. இந்த அதிகார துஷ்பிரயோகங்களை, இந்த பாசிஸ்ட் தாக்குதல்களை, இது பாசிஸ்ட் தாக்குதல் நான் சொல்றேன், இது ஊழல் இல்லை, இது பாசிஸ்ட் தாக்குதல். இது ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் மோடி முகாமில் இருக்காருன்னு எடுத்துக்கங்க, அது யாரா இருந்தாலும். இது வந்து ஒரு பாசிஸ்ட் தாக்குதல். மாநில கட்சிகளை ஒழிப்பதற்கு, எல்லா கட்சிகளையும் ஒழிப்பதற்கு அதற்கான ஒரு முயற்சி. அதில் தான் இந்த மாதிரி கேஸ் போடுறாங்க. அப்போ மக்கள் மத்தியில் இதை பிராண்ட் பண்றாங்க, ஊழல் 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 அப்படின்னு பிராண்ட் பண்றாங்க. இப்போ பாசிச எதிர்ப்புக்கு வைக்கக்கூடிய கேள்விகள், ஏன்டா இவ்வளோ எம்பியை வந்து நீ வந்து சஸ்பெண்ட் பண்ண அப்படின்ற கேள்விக்கு என்ன பதில்? ஏன் இந்த கிரிமினல் லா 3 சட்டங்களை வந்து திருத்தி இருக்கிற, எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு ஏன் செஞ்ச, அதுக்கு என்ன பதில்? ஏன் டிஜிட்டல் மீடியாவுக்கு சென்சார்ஷிப் கொண்டு வந்திருக்கிற, எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு, அதுக்கு என்ன பதில்? காஷ்மீரில் இது மாதிரி 370 ரத்து பண்ணது, அதுக்கு என்ன பதில்? இதுக்கெல்லாம் என்ன பதில்னு கேள்வி கேட்டால், விலைவாசி உயர்வோ, வேலையில்லா திண்டாட்டமோ, அல்லது 10% அரிய வகை ஏழைகளுக்கான இடஒதுக்கீடோ, சாதிய வாரி கணக்கெடுப்பு எடுக்க மறுப்பதோ, இப்படி என்ன கேள்வியை ரஃபேல் ஊழலோ, எந்த கேள்வியை எழுப்பினாலும் அதுக்கு இவர்களிடம் பதில் இல்லை. மாறாக நீ ஊழல்வாதி, இதுதான் வந்து மோடி வச்சிருக்கிறது. எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணதை வந்து நீங்க பேசுறீங்க, அது ஜனநாயக விரோதம். ஒரு லீகல் ப்ரொசீஜரின் படி உங்களுடைய எம்எல்ஏ, இப்ப பொன்முடி அவர்கள், அவர் தகுதி இழந்திருக்கிறார், தண்டனைக்கு ஆளானதன் காரணமாக தகுதி இழந்திருக்கிறார். அவர் மேற்கொண்டு எம்எல்ஏவாக இருக்க முடியாது அண்ட் அமைச்சராகவும் இருக்க முடியாது. அப்படிங்கிற பொழுது அது ஜனநாயக விரோதம். இது ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் தானே, இது அப்படிதான் அது நடந்திருக்குது. இல்ல இப்ப நீங்க சொன்ன வார்த்தையில அந்த லீகல் ப்ரொசீஜர்ன்றதை அண்டர்லைன் பண்ணீங்க. லீகல் அண்ட் இல்லீகல், லா அண்ட் அவுட்லா. இப்போ இந்தியாவில் நில சீர்திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்போ கொண்டு வந்தாக்க யார் யார் மூப்பனாரு, வாண்டையாரு, வலியுலகம் தேசிகர், இல்லை இன்னும் யாருக்கெல்லாம் நிலம் போகுமோ அவங்களுக்கெல்லாம் முன்னாலேயே தகவல் போய், நான் சொல்றது காங்கிரஸ் ஆட்சி காலம், காமராஜர் ஆட்சி காலம், அந்த ஆட்சி காலத்தில் அவங்க வந்து நாய் பூனை மேரெல்லாம் எழுதி வச்சாங்க, அல்லது தன்னுடைய பண்ணையாட்கள் மேலே அவங்களுக்கே தெரியாமல் பினாமி பேரில் எழுதி வச்சாங்க. 10வதுக்கு மடங்கள் ஆதீனங்கள் பேர்லாம் எழுதி வச்சாங்க. காமராஜர் நேர்மையா இருந்தாரு, அவரு எதுவும் தான் பேர்ல சொத்து வச்சுக்கல. ஆமா ஆமா ஆமா, சாகும்போது அவர் மேல பேங்க் இல்ல. இப்ப காமராஜர் சொத்து வச்சுக்கிட்டதை பத்தி நான் சொல்லல. காமராஜர் கட்சியில் இருந்த வாண்டையாரும் மூப்பனாரும் வச்சிருந்த சொத்து, அவர்களுக்கு பாதுகாவலராக தானே அவர் இருந்தாரு. நில சீர்திருத்தம் வந்ததுக்கு பிறகு அவங்க வந்து அதை சொத்தை இழக்க போறாங்கன்னா சட்டப்பூர்வமான வழிகளில் ஒரு மாற்று ஏற்பாட்டை செய்து கொண்டார்கள்.
அதுதான் சொல்றேன். இப்போ எது இல்லீகலோ, எது ஒரு மிகப்பெரிய சுரண்டலோ, எது ஒரு அநியாயமோ, அதை நியாயமாக்குவதற்கு சட்டத்துல நீங்க ஒரு ஏற்பாடு செய்து கொள்ளுகிறீர்கள். சட்டப்படி இது ஏற்பாடு செஞ்சுட்டாக்க அது லீகல். இப்போ நீங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இது அன்னைக்கு நடந்தது மட்டும் நான் சொல்லல. இப்ப இந்தியாவில் நிலசீர்திருத்த சட்டத்துல 2 எடுத்துக்காட்டு சொல்லலாம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் செல்லாத ஜம்மு காஷ்மீர்ல நிலசீர்திருத்தம் கரெக்டா அமலாயிருக்குது. மொத்த இந்தியாவிலும் விநியோகிக்கப்பட்ட நிலத்தில் பாதி அளவு காஷ்மீர்ல விநியோகிக்கப்பட்டிருக்கு. கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு 70s நிலசீர்திருத்த சட்டம் 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்னு கொண்டு வராரு. அப்படி கொண்டு வந்து இன்னைக்கு கோயிலுக்கு நிலம் லட்சக்கணக்கில் நிலம் இல்ல, போதுமான நிலம் முன்னாடியே. ஆமா அப்படி முடிச்சுட்டாங்க. இப்போ கோயில்களுக்கு எதுக்கு, கடவுளுக்கு எதுக்கு லட்சக்கணக்கான ஏக்கர் நிலம்? அந்த நிலத்தில் பாடுபடுகின்ற விவசாயிக்கு அதை சொந்தமாக்கலாம். கோயில்களுக்கும் 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்னு கொண்டு வருவதை நிறைவேற்ற முடியாமல் அன்றைக்கும் அங்க போய் குடியரசுத் தலைவர்கிட்ட முடக்கி போட்டாங்க. அதை சட்டப்பூர்வமான வழிகளில் முடக்கி விட்டார்கள். அப்ப இப்ப கேள்வி என்ன இருக்குன்னாக்கா, இப்படி கேட்கணும் நீங்க. லஞ்சம் சட்டப்பூர்வமாக்கப்பட்டு விட்டால் நான் அதை ஒத்துக்கொள்ளுகிறேன். சட்டப்பூர்வமாக இல்லாத வரைக்கும் நீங்க அது மாதிரி ஒத்துக்க முடியாது. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். அதாவது லீகலாக இந்த சுரண்டலை, கொள்ளையை நடத்துவது எப்படி என்பது எப்போதுமே வரலாற்று ரீதியா யார் பிரிவிலேஜ்டு செக்ஷனோ, யார் அதிகாரத்தில் இருந்தார்களோ, யார் நில உடைமையாளர்களாக, அரசு அதிகாரத்தில் உள்ளவர்களாக, மேல் வர்ணத்தார்களாக யார் இருந்தார்களோ அவங்க தான் எல்லா விதமான சொத்துக்களையும் பிரிவிலேஜஸையும் லீகலா அனுபவிச்சிருக்கிறாங்க. அதை கொஸ்டின் பண்றவங்க நிலம் வேணும்னு கம்யூனிஸ்ட் கட்சியின் கீழே போராடினாலும் சரி, இடஒதுக்கீடு வேணும்னு திராவிட இயக்கங்களின் சார்பில் போராடினாலும் சரி, நீங்கள்லாம் இல்லீகல் பக்கம் நிற்கிறீங்க, லீகல் கிடையாது நீங்க. அப்போ எப்பொழுதுமே இந்த இல்லீகல், ஊழல், கரப்ட் என்பது அவர்கள் இவர்களை பார்த்து சொல்வது. தங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்ன செய்து கொள்ளுகிறார்கள் என்றால், தங்களுடைய சட்டவிரோத காரியங்கள் அனைத்தையும் சட்டபூர்வமானதாக மாற்றிக்கொள்ளுகிறார்கள். நம்ம ரொம்ப பழைய வரலாறு, பழைய கதையெல்லாம் பேச வேணாம். இப்போ நீங்கள் பொன்முடி ஊழலை பற்றி சொன்னீங்க. பொன்முடியை வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் அது கேஸ். நான் சொல்றது, இந்த வருமானத்திற்கு உட்பட்டு ஒருவேளை அவர் இப்படி கேட்குறேன், அவர் குறைந்தபட்சம் சாமர்த்தியமாக அவர் இந்த கணக்கு வழக்க ஒழுங்கா பேணி இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இப்போ நீங்கள் அதிகபட்சம் என்ன சொல்லலாம்னாக்கா, முட்டாள்தனமா சிக்கிக்கிற மாதிரி ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, அதுதான் குறைந்தபட்ச நேர்மை. அதுதான் குறைந்தபட்ச நேர்மை. இப்போ 2 கேசஸ் சொல்றேன். இப்போ நடப்பு கேஸ் அதானியோட விவகாரம் உங்களுக்கு தெரியும். ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்தது. ஹிண்டன்பர்க் அறிக்கையை ஹிண்டன்பர்க் அறிக்கையினுடைய மிக முக்கியமான குற்றச்சாட்டு அப்படின்றது என்னன்னாக்கா, அதானி இந்த மாதிரி முறைகேடான வழியில் பங்குதாரர்களை ஏமாற்றி அவர் தன்னுடைய சொத்து மதிப்பை உயர்த்தி காட்டியிருக்கிறார். சொத்து மதிப்பை உயர்த்தி காட்டுவதற்கு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னாக்கா, உண்மையான வெளி பங்குதாரர்களுக்கு பதிலாக தன்னுடைய ஆட்களையே பினாமியா வச்சு செயற்கையாக தன்னுடைய பங்கின் விலையை உயர்த்தி காட்டியிருக்கிறார். உயர்த்தி அதை வச்சு வங்கிகளில் கடன் வாங்குறது, அதை வைத்து ஏமாளிகளான முதலீட்டாளர்கள் இருக்காங்கல்ல அவர்களை ஏமாற்றுவது, இந்த மாதிரி பண்ணியிருக்காரு என்பதை தான் ஹிண்டன்பர்க் நிரூபித்தது. சட்டப்படி நிரூபிக்க முடியல. அதுதான் வர்றேன். அதை சர்வதேச நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஷியல் டைம்ஸ் போன்ற உலக முதலாளிகளின் பத்திரிகைகள் எல்லாருமே ஆமா உண்மைதான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கோர்ட்டில் ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் நடக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் இதை விசாரிப்பதற்கு, இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, செபி, அது சரியாக வேலை செய்யலைன்றதையும் ஹிண்டன்பர்க் அறிக்கை சொல்லுது. இந்த ஆடிட்டிங் எல்லாம் ஃப்ராடுன்றதையும் அது சொல்லுது. உடனே செபி என்ன செய்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில். உடனே சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கமிட்டி அமைக்கிறது. அந்த கமிட்டியில் இருந்தவர்கள்லாம் அதானிகிட்ட ஏற்கனவே தொடர்பு உள்ளவர்கள், அந்த கதை தனியாக இருக்கட்டும். அந்த கமிட்டியை ஆராய்ந்து பார்த்து விட்டு என்ன சொல்லுச்சு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அந்த செபியினுடைய விதிமுறைகளில் ஒரு கிளாஸ் இருக்குது. இப்போது இந்த மாதிரி வரியில்லா சொர்க்கங்கள் என்று அழைக்கப்படுகின்ற மொரீஷியஸ், கேமன் ஐலண்ட்ஸ் இப்படி போன்ற பல இடங்கள், அந்த இடங்களில் கருப்பு பணத்தை முதலீடு செய்துவிட்டு ஒரு உப்புமா கம்பெனிகளின் பேரில் போட்டு அதை கொண்டு அதானியில் முதலீடு செய்வது, இந்த மாதிரி பண்ணும்போது இந்த வரியில்லா சொர்க்கங்களிலிருந்து வர முதலீடு இருக்கு இல்லையா, அந்த முதலீடினுடைய அறுதி பயனீட்டாளர் யார் என்பதை சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு விதி செபியில இருந்தது. அந்த விதியை மரியாதைக்குரிய மோடி அவர்கள் 2018 நீக்கிட்டார்.
ஸோ சட்டத்திற்கு உட்பட்டதான். ஆமா, இப்போ கோர்ட்டுக்கு வந்து இப்போ விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு வந்தாக்க செபி என்ன சொல்லுதுன்னா, மொத்தம் ஒரு 22 இது, அதில் 20 விசாரிச்சுட்டோம், ஒரு 2 மட்டும் பாக்கி இருக்கு. செபியினுடைய கணக்கின்படி 13 பேர் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ், இவங்க வந்து பினாமி பேரில் அதானியில் வந்து பணம் போட்டிருக்காங்க அப்படின்னு சந்தேகம். இப்போ இதை கண்டுபிடிக்கணும், ஆனால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா 2018 சட்டம் திருத்தப்பட்டு விட்டது. இப்போ அங்கே இருக்கிற ஆள்கிட்ட போய், ஏன்பா நீ போட்டிருக்கிற பணத்தினுடைய அறுதி பயனீட்டாளர் யார் அப்படின்னு அதை சொல்ல வேண்டியது இல்லையே, சட்டப்படி கேட்க முடியாது. அந்த சட்டத்தை ஏன் திருத்தணும் அப்படின்றதுக்கு செபி ஒரு காரணம் நீ சொல்லிடு. அதாவது இடி இருக்கு இல்லையா, இடியினுடைய விதி ரூல் 9 ஆஃப் பிஎம்எல்ஏ ரூல்ஸ், செந்தில் பாலாஜிக்கு போட்டிருக்கிற கேஸ், இன்னும் பல பேருக்கு போட்டிருக்காங்க இல்லையா, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், அதில் ரூல் 9 வந்து இந்த மாதிரி அல்டிமேட் பெனிஃபிஷியரியை சொல்லணும்னு இடியில் இருக்குது. அங்கே இருக்கும்போது அனாவசியமாக இன்னொரு வாட்டி இங்கே எதுக்கு என்ற உயர்ந்த நோக்கத்தில் இதை எடுத்துட்டாங்களாம். இப்போ அந்த கமிட்டி கேட்குது, ஏன்பா இப்படி நடந்திருக்கேன்னு கேட்டாக்கா, செபி என்ன சொல்லுதுன்னா அதை இடி தான் கேட்கணும், இடி என்ன சொல்லுதுன்னா அது செபி தான் கேட்கணும். இப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து 2014ஆம் ஆண்டு 437வது இடத்தில் உலக பணக்காரர் வரிசையில் 437 இருந்த அதானி, மோடி ஹிண்டன்பர்க் அறிக்கை வருவதற்கு முன்னால் உலக பணக்காரர் வரிசையில் 2வது இடத்துல இருந்தார். எவ்வளவு பெரிய மெகா ஊழல் இந்த 9 ஆண்டுகளில் நடந்திருக்கணுன்றதை நீங்கள் யூகித்து கொள்ளலாம். எப்படி இந்த சொத்துக்கள் எல்லாம் அதானிக்கு மாற்றித்தரப்பட்டன அப்படின்றது ஒரு பெரிய கதை. சரி, இப்போ இதில் கேஸே இல்லைன்னு முடிஞ்சிருச்சு. இப்போ அதானி மேலே இடி கேஸ் போடணும். இடி கேஸ் போட்டால் தான், இடி தான் கேஸ் போடலையே, இப்போ சட்டப்படி அதில் எதுவுமே இல்லை சொல்வதற்கு இல்லையா, அப்போ அங்கே ஊழல் நடக்கவில்லைன்னு எடுத்துக்கணும். சரி, நீங்கள் அதானி குறித்து சொல்கிறீங்க, இவ்வளோ விளக்கமாக நம்ம இதுக்கு முன்னாடியும் பல நேர்காணல் செஞ்சுருக்கோம், நீங்களும் பல இடங்களில் பேசியிருக்கீங்க. அதானி எடுபடாது மக்கள் மத்தியில், பொன்முடி தான் எடுபடும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பொன்முடி ஒருவேளை அதானி போல, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா சட்டத்தில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, அந்த மாதிரி செஞ்சுருந்தா மேபி அது எடுபடாமல் போயிருக்கலாம். ஒன்ஸ் ப்ரூவன், நீதிமன்றத்துக்கு போய் ப்ரூவ் ஆயிடுச்சு, அதுக்கு பிறகு இதெல்லாம் எடுபடாது மக்கள்கிட்ட. அதானி வந்து இப்போ நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் அதானி தண்டிக்கப்படல, அவ்வளோதான், எடுபடாது அப்படிங்கிற வாதத்துக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ இப்படி சொல்லலாமா, தரமான திரைப்படம் எடுத்தால் ஓடாது, ராமராஜன் படம் தான் ஓடும், இல்லை ஏதாவது ஒரு வேற விதமான படங்கள் அதுதான் ஓடும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? மதச்சார்பின்மை எடுபடாது, மதவெறி தான் எடுபடும், சாதி ஒழிப்பு எடுபடாது, சாதி வெறி தான் எடுபடும், அப்படி எடுத்துக்கலாமா? இது எது எடுபடும் எது எடுபடாது என்ற வாதத்தினுடைய பொருள் என்ன? அதுக்கு பொருள் என்ன? மக்கள் இருந்தது அதிகமாக அதானி மேலே அதிகம் கோவம் வராது, இம்மீடியட்டாக இவர் மேலே தான் கோவம் வரும். அதாவது இந்த கருத்தெல்லாம் கரெக்டு தாங்க. இந்த கருத்து ஏன் கரெக்டுனா, 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி வந்து என்ன இஷ்யூ எழுப்பினார்? ரஃபேல் ஊழல் அப்படின்றத எழுப்பினார். இந்த நாட்டில் போஃபர்ஸ் ஊழல்னு ஒன்று எடுப்பட்டது ராஜீவ் காந்திக்கு எதிராக, 2G ஊழல் எடுப்பட்டது. ஆனால் ரஃபேல் ஊழல்னு இவர் எழுப்பினார். இந்த பக்கம் அது எடுபடாமல் போச்சு. ஏன் எடுபடாமல் போச்சு தெரியுமா? மோடி வந்து புல்வாமா அப்படின்னாரு. அது வந்து தேசபக்தி. புல்வாமா எப்படி நடந்துச்சு, யாரால அவர்கள் செத்தார்கள், அதெல்லாம் இன்னைக்கு நம்ம பேசுகிறோம். ஆனால் அன்னைக்கு இறந்த உடனே சரி பாகிஸ்தான் தீவிரவாதி வந்தான் கொன்னுட்டான் அப்படின்றதே இருக்கட்டும், தற்கொலைப்படை வந்து கொன்னுட்டான், அதனால இதுக்கு மோடிக்கு ஓட்டு போடணும், மோடி திருடிட்டாரு அப்படின்றது தானே. சௌக்கிதார் சோறு, ரஃபேல் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னாரு. எடுபடவில்லை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எங்கோ புல்வாமாவில் நடந்த அட்டாக், அது வந்து மேபி தமிழ்நாட்டில் எடுபடலை, ஆனால் வேற மாநிலங்களில் இதர மாநிலங்களில் எடுபட்டது. ரஃபேல் வெர்சஸ் புல்வாமானா புல்வாமா நரேஷனில் ஜெயிச்சுது. அப்போ நரேஷனில் இதுதான் ஜெயிக்கும் அப்படிங்கிற பொழுது இந்தியன் மீடியாக்கள் அதன் பின்னால் போச்சு. அப்போ பை டிஃபால்ட் ஜெயிக்கும் என்றதனால் மீடியாக்கள் போகல, ஜெயிக்க வைப்பதற்காக போச்சு. ராஜீவ்காந்தி 91 கொல்லப்பட்டார். ராஜீவ்காந்தி கொலைப்பழி திமுக மீது போடப்பட்டது. அப்போ திமுக மேல அநியாயமா கொலைப்பழி போடுகிறார்கள், இது பொய், இதுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஊடகங்கள் எழுதினார்களா? எழுதல. ஜெயலலிதாவும் காங்கிரஸும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணாங்க. இல்லைன்னா திமுக தோற்றிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 91 அப்படி அவதூறு பிரச்சாரம் நடந்தது. 2009 ஈழப்போர், இறுதிப்போர், அது திமுகவால தான் போச்சு அப்படி ஒரு பிரச்சாரம் நடந்தது. அதனால தான் போச்சா, அதனுடைய தோல்விக்கு இதுதான் காரணமா
கலைஞர் தடுத்திருக்க முடியுமான்ற கேள்வி எல்லாம் இப்போ பேசுகிறோம். அதுக்கு முன்னால் கோவை குண்டு வெடிப்பு நடந்தது. குண்டு வெடிப்பு அது நடந்துச்சு, அதுக்கு திமுக என்ன செய்ய முடியும்? ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் குண்டு வெடிப்புக்கு காரணம் திமுக தான். அப்போது இந்த நேரேட்டிவை சேலஞ்ச் பண்ண வேண்டியவர்கள் சேலஞ்ச் பண்ணலை, எல்லாரும் அந்த பக்கம் போய் சேர்ந்து நின்றுக்கிட்டாங்க. யாருக்கு அந்த சேலஞ்ச் பண்ண வேண்டிய தார்மீக பொறுப்பு யாருக்கு உண்டு? சேலஞ்ச் பண்ண வேண்டிய தார்மீக பொறுப்பு ஒருத்தர் உண்மையிலேயே பாசிச எதிர்ப்பாளராக இருந்தால் அல்லது நேர்மையான ஊடகவியலாளராக, ரெண்டும் வேற வேற தான், ரெண்டும் வேற தான். ஊடகவியலாளர் வேற, நடுநிலை ஊடகவியலாளர் வேற, பாசிச எதிர்ப்பு வேற. சரிதானா? ஏன்னா நடுநிலைக்கும் பாசிச எதிர்ப்புக்கும் சம்மந்தம் கிடையாது. நடுநிலை அப்படின்றது ஒரு விற்பனைக்குரிய கமாடிட்டி. அதை வேற ஒரு வார்த்தையிலையும் சொல்லலாம். ஆமாம், வியூஸ் பேஸ்டு, டீல் பேஸ்டு, பிளாக்மெயில் பேஸ்டு, எப்படி வேணா சொல்லலாம் அது. அதனால பாசிச எதிர்ப்புன்றது வேற. பாசிச எதிர்ப்பு வேறன்னு சொல்றீங்களா? பாசிச எதிர்ப்பு அப்படின்னு வரும்போது நடுநிலை ஏது நடுநிலை அதுல இருக்க முடியாதா? இருக்க முடியாது. மோடியை எதிர்ப்பதற்கு ஸ்டாலின் அரசு ஒரு குறைந்தபட்சமாவது ஜனநாயகமாக இருக்க வேண்டும், குறைந்தபட்சமாவது ஊழல் இல்லாமல் இருக்க வேண்டும், குறைந்தபட்சமாவது இப்படி இருக்க வேண்டும். ஹிட்லரை எதிர்ப்பதற்கு அந்த ஸ்டாலின் குறைந்தபட்சமாவது இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும்னு யாராவது பேசுனாங்களா? சர்ச்சில் இப்படி இருக்க வேண்டும், ரூஸ்வெல்ட் அப்படி இருக்க வேண்டும்னு பேசுனாங்களா? எனக்கு தெரியல. பாசிச எதிர்ப்பு டெமோக்ரஸி, அவ்வளோதான் நோக்கம். அதுக்கு நடுவில் நீங்கள் வேறு அஜெண்டாவை கொண்டு வருபவர்கள் எல்லாம் வேறு அஜெண்டாவுக்கு வேலை செய்பவர்கள்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த ரஃபேல் பற்றி இப்போ கேரவனில் அந்த குப்தா பேப்பர்ஸ் அப்படின்னு இப்போ ரீசண்டான கேரவனில் வந்துருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, 15 ஆண்டு காலமாக ஒரு இந்தியாவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 முக்கியமான இராணுவ ஆயுத கொள்வனவு, அதில் 2 குப்தாக்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க. சுஷேன் குப்தா, ரஜத் குப்தா அப்படின்னு 2 பேர். இவங்க தான் நிரந்தர புரோக்கர். இந்த புரோக்கர்கள் மீது இருக்கின்ற வழக்குகளை மோடி அரசு எப்படி தண்டிச்சது? மூடி மறைக்கிறது, தண்டிக்கல இல்ல, மூடி மறைத்து கொண்டிருக்கிறது அப்படின்றத விரிவா கதையா எழுதியிருக்கிறாங்க. இப்போ இந்த ரஃபேல் ஊழலுக்கு நான் வரேன். திரும்ப மக்களுக்கு முன்னாலே பேசிட்டோம்னா அதெல்லாம் மறந்துடுது, சொல்லும் போதே மறக்குது எல்லாம். இப்போ ரஃபேல் ஜெட் விமானம் வாங்கினதுன்றது என்ன ஊழல்? அது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அது என்ன ஊழல்னா, அண்ணாமலை கட்டிய வாட்ச். ஆமா, அதுக்கு பில்லு கொடுக்கல, அதுதான் ஊழல். ஆமா, அதுதான் நம்ம தமிழ்நாட்டு ஊடகவியலாளர்கள் மற்றும் யூடியூப் பத்திரிகையாளர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் அதுதான். ரஃபேல் ஜெட் விமானத்தை பிரான்ஸ்லேருந்து டசால்ட் என்ற நிறுவனத்திலிருந்து வாங்குவது, 126 ஜெட் விமானங்களை வாங்கிறது அப்படின்னு சொல்லி அதை 59,000 கோடி ரூபாய்க்கு வாங்குறது அப்படின்னு மன்மோகன் சிங் அரசு ஒரு ஒப்பந்தம் போடுது. மோடி அரசு வந்தோடனே அதை திருத்தி அதே ரேட்டுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் 36 விமானம் வாங்குறது, அதே ரஃபேல் ஜெட். கேட்டாக்கா அது இல்லை, இது அது அதை விட மேம்பட்டது அப்படின்னு அதுக்கு விளக்கம்லாம் இல்லை. நீங்கள் அதில் கூட்டி கழிச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்ஸில் இந்த வாட்ச் வாங்கின கணக்கும் கூட அதில் சேர்ந்துருக்கலாம். அந்த மாதிரி ஒன்று வந்துச்சு. அது எப்படியா 126 பிளேன் வாங்குறதுக்கான செலவும் 36 வாங்குறதுக்கான செலவும் ஒன்றா இருக்கும் என்று அந்த அந்த வழக்கு உள்ளே போய் அருண் ஷோரி, அதுக்கு பிறகு யஷ்வந்த் சின்ஹா முன்னாள் நிதியமைச்சர் பிஜேபி, அப்புறம் இவர் பிரசாந்த் பூஷன், திரும்ப நேர்மையாளர்கள் ஆமாம், திரும்ப மோடி ஆட்சியில் அமர்த்திய பிரசாந்த் பூஷன் திரும்ப ஒரு பெட்டிஷன் ஒன்று எழுதி சிபிஐ டைரக்டர், பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரர் தானே, மந்திரியாக இருந்தார் வாஜ்பாய் மினிஸ்ட்ரியில், யஷ்வந்த் சின்ஹா நிதியமைச்சராக இருந்தார். போய் சிபிஐ டைரக்டர் அலோக் வர்மாட்ட கொடுக்குறாங்க. சரி, நான் பார்த்து எஃப்ஐஆர் போடுறேன்றார். அவர் போடுறேன்னு சொன்னது தான் அன்னைக்கு ராத்திரியே ரெய்டு. எங்கே ரெய்டு? சிபிஐ ஆஃபீஸுக்கு ரெய்டு. சுற்றி பாராமிலிட்ரி ஃபோர்ஸ் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு, சுற்றி பாராமிலிட்ரி ஃபோர்ஸ் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு புரோக்கர்களுக்கு கிடைக்கிற துணிச்சலே அங்கதான். ஆமாம், அப்படிதான் ரைடு வராது. ஆமாம், சுற்றி பாராமிலிட்ரி ஃபோர்ஸ் கொண்டு வந்து, நீங்கள் நம்ம செந்தில் பாலாஜிக்கு சுற்றி கொண்டு வந்து நிறுத்துறாங்க பாராமிலிட்ரியை. இங்கே கொண்டு வந்து இப்போ இடி அரெஸ்ட் பண்ணால் பாராமிலிட்ரி, சிபிஐ டைரக்டருக்கே பாராமிலிட்ரி தான் கொண்டாந்து நிறுத்தி ஆவணங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டது. ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்து விடக்கூடாது என்பதற்காக எஃப்ஐஆர் போடக்கூடாது. எஃப்ஐஆர் தான் நான் நினைச்சேன், கட்டாயப்படுத்தி எஃப்ஐஆர் போட சொல்றது. எஃப்ஐஆர் போட வைப்பதற்கு அவர் போடுறேன்னு சொன்ன உடனே அந்த ஆள் இருந்தால் பிரச்சனை, அந்த ஆளை தூக்கணும்னு சொல்லிட்டு உடனே இரவோடு இரவாக தூக்கப்படுகிறார். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் தலைமை நீதிபதி கோகோய் அந்த நேரத்தில் தான் ஒரு பெரிய மன கிளேசத்தில் இருந்தார் அவர். இந்த மாதிரி ஒரு சூழலில்
அவர்கிட்ட வேலை பார்த்த ஒரு பெண்ணை வந்து ஒரு பாலியல் ரீதியாக பயன்படுத்த எண்ணினார் அப்படின்னு அந்த அம்மா புகார் கொடுத்து அது ஒரு பிரச்சனையாகி கரைச்சல் ஆகிட்டு இருந்த நேரம். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை என்றாலும் கூட அந்த காலத்தில் நிகழ்ந்த வரலாற்று நிகழ்வுன்ற முறையில் அதை நம்ம சுட்டி காட்ட வேண்டியிருக்குது. இந்த கேஸு கோகோய்கிட்ட வருது விசாரணைக்கு. கோகோய்கிட்ட விசாரணைக்கு வந்தவுடனே துஷார் மேத்தா தான் சொலிசிட்டர் ஜெனரல். அவர் வந்து இதில் ஒன்றும் தேசிய பாதுகாப்பு சம்மந்தமான விஷயம், இதெல்லாம் வெளிப்படையாக விவாதிக்க முடியாது, எல்லா மேட்டரும் இந்த கவருக்குள்ளே இருக்குதுந்தாங்க பாருங்கள் அப்படின்னு ஒரு சீல்டு கவரை வந்து உடனே இவங்கெல்லாம் கற்றுனாங்க அந்த வக்கீல்லாம். அது என்ன சீல்டு கவர், நான் கேஸ் போட்டிருக்கிறேன், அதில் என்ன இருக்குன்னு தெரியாது, அதில் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள், நாங்கள் பதில் சொல்கிறோம், அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, இது தேச பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது. 2 பேரும் முன்னாள் அமைச்சர். எனக்கு கற்பனை யோசிச்சேன், தேச பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட அந்த கவரை கோகோய் படிச்சிருப்பார்ல. கோகோய் படிச்சிருப்பாரு. கோகோய் படிக்கலாமா, முன்னாள் அமைச்சர் யஷ்வந்த் சின்ஹாவும் அருண் ஷோரியும் படிக்கக்கூடாது அப்படின்னு போயிட்டு கடைசியில் ஒரு உத்தரவு தீர்ப்பு வந்து கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் விசாரிக்க வேண்டியதில்லை. ஏன்னா இந்த ரஃபேல் டீல் பற்றி ஏற்கனவே சிஏஜி விசாரித்து இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால இதை விசாரிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. சட்டப்பூர்வமான வழிகளில் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு சில மாதங்களுக்கு பிறகு அருண் ஷோரி, சில மாதங்களில் 1-2 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு நினைக்கிறேன், அருண் ஷோரி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அப்படி சிஏஜி விசாரித்து எதுவும் சொல்லவே இல்லைங்க அப்படின்னு. அதுக்குள்ளே அவர் ரிட்டையர் ஆகி எம்பி ஆகிட்டார். அந்த கேஸெல்லாம் முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த புகார் கொடுத்த அம்மாவுக்கு திரும்ப வேலை கொடுத்துட்டாங்க, அது ஒன்றும் இல்லைன்னு முடிச்சுட்டாங்க. அவர் கோகோய் வந்து எம்பி ஆகிட்டார். கேஸு தள்ளுபடி ஆகிடுச்சு. ஆனால் சிஏஜி விசாரிக்கவே இல்லை, விசாரித்ததா சொல்லி கதையை முடிச்சுட்டாங்க. இப்போது எந்த வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரிக்க வேண்டாம் என்று தள்ளுபடி செய்ததோ அந்த வழக்கை பிரெஞ்சு நீதிமன்றம் விசாரிக்குது. அந்த பிரெஞ்சு நீதிபதி 2022 நவம்பரில் அங்கேருந்து எங்களுக்கு இந்த இதில் ஊழல் நடந்திருக்குது, இது தொடர்பான விவரங்கள்லாம் கொடுங்க அப்படின்னு இந்திய அரசுக்கு கேட்டால் அவர்கள் தர மறுக்கிறார்கள். தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது தர மறுக்கிறார்கள் அந்த நீதிபதி சொல்லி. எனக்கு ஒரு லாஜிக்கல் கொஸ்டின், தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது, அப்போ இன்னொரு நாட்டில இருந்து ஜெட் விமானம் வாங்குறது தேச பாதுகாப்புல காம்ப்ரமைஸ் பண்றது ஆகாதா? ஆமாம், காம்ப்ரமைஸ் தான். இதில் நிறைய காம்ப்ரமைஸ் இருக்கு, நான் சொல்கிறேன். அப்போது அந்த நீதிபதி அதை சொல்கிறாருன்னு சொல்லி மீடியா பார்ட் என்ற ஒரு அங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் சைட் அதில் வந்து எழுதியிருக்கிறாங்க. அதில் எழுதுனது மட்டும் இல்லை, இப்போ ஜூன் மாதம் வரைக்கும் இங்கே பிரான்ஸுக்கான இந்திய தூதர் அவர் இப்போ பிரேசிலுக்கு போயிட்டார். அவர் பேர் வந்து இமானுவேல் லெனைன் அப்படின்னு பேர். அவர் வந்து இந்த மாதிரி இந்திய அரசு இதில் ஒத்துழைக்க மறுக்கிறது அப்படின்னு டிப்ளமேட்டிக் நோட்டே எழுதி வச்சிருக்காரு. ஆக இந்திய அரசு இந்த ஊழலை வெளிக்கொண்டு வராமல் மறைக்கிறது. மறைப்பதனால் ஆதாயம் அடைபவர்கள் யார் அப்படின்றது அடுத்த கேள்வி. இப்போ வந்து குடியரசு தினத்துக்கு பிரெஞ்சு அதிபர் மேக்ரோன் வரப்போறாரு. இப்போ அந்த மேக்ரோனுக்கும் ரஃபேலுக்கும் என்ன தொடர்பு? இதுக்கு முன்னால் இந்த ரஃபேல் டீல் போடப்பட்ட போது ஹாலாண்ட் என்பவர் வந்து அங்கே பிரீமியர், பிரதமர், அவருக்கு கீழே நிதியமைச்சராக இருந்தவர் தான் மேக்ரோன். இப்போ வந்து மேக்ரோன் வந்து பிரதமராக இருக்கார். இந்த டீல் கையெழுத்தான போது டசால்ட் என்ற அந்த நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனம் இந்த டீலுக்கு ஏற்கனவே மன்மோகன் சிங் போட்டிருந்த ஒப்பந்தத்தில் இந்த விமானம் இங்கே HAL இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடில் தயாரிக்கணும், அதற்கான தொழில்நுட்பத்தை வழங்க வேண்டும் என்பது ஏற்கனவே இருந்த ஒப்பந்தம். அதை மோடி இருக்கார் இல்லையா, ஆத்ம நிர்பார், அதை வந்து மாற்றிட்டார். மாற்றிட்டு HALலாம் வேண்டியதில்லை, அதை அனில் அம்பானி கொடுத்துடலாம். அனில் அம்பானி இந்திய முதலாளி தானே? இந்திய முதலாளி தான். அது கரெக்டு. ஆனால் அனில் அம்பானி ஏற்கனவே என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தார், அவர் விமானங்கள்லாம் செய்ய தெரியுமா அப்படின்னா அவருக்கு தெரியாது. அப்படி செய்ய தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ஒரு காமன் சென்ஸு. ஆமாம், ஆனால் அவருக்கு கொடுத்தாங்க. அவருக்கு எப்படி கொடுத்தாங்கன்னா, டசால்ட் என்ற அந்த ரஃபேல் விமானம் தயாரிக்கும் நிறுவனமும் அம்பானியும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டார்கள். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் 169 மில்லியன் யூரோ. ஒரு யூரோன்றது 92 ரூபா வரும் இன்னைக்கு கணக்கு பண்ணிங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் 94% டசால்ட் கொடுக்குது, 6% அனில் அம்பானி கொடுக்குறாரு. அசால்ட் பண்ணிருக்காங்க. ஆமாம், ஏன்னா அனில் அம்பானி ஏற்கனவே திவாலானவர், அவர் ஏற்கனவே அவர் நிலைமை.
அதனால் 6% கொடுக்குறாரு. ஆனால் இந்த டசால்ட் ரிலையன்ஸ் என்ற அந்த நிறுவனம் இருக்குல்ல, புதுசாக உருவாக்குனது, அந்த நிறுவனத்தினுடைய பங்குகளில் 51% அனில் அம்பானிக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டில் 94% டசால்ட்டுடையது. ஆனால் அவங்களுக்கு பங்கு 49%. 6% பணம் போட்டவருக்கு 51 பெனிஃபிட் கூட கிடையாது. இந்த மாதிரி இருக்குது. ஏங்க இந்த மாதிரி டீலிங் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாக்கா, இது ஒரு பேக்கரி டீலிங் மாதிரி இந்த டீலிங். ஏன்னா ஹாலண்டோட ஒய்ஃப் வந்து ஒரு நடிகை. அந்த நடிகையை வச்சு நாங்கள் படம் எடுக்கிறதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறோம் அப்படின்னு ரிலையன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு. அவங்க இதை மறுத்துருக்காங்க, நான் அப்படிலாம் எதுவும் செய்யலைன்னு. யார் மறுத்துருக்காங்க? ரிலையன்ஸ் சொல்லியிருக்காங்களா? இது அங்கே வெளிவந்துருக்குது. இதெல்லாம் வந்து நான் சொல்லி ஒன்றும் போடலைங்க. அவர் ஹாலண்ட் எனக்கு ஒன்றும் தெரியாது, ரிலையன்ஸை தான் வச்சுக்கணும், பெட்ரோமாஸ் ரைட்டு தான் வேணும்னு நான் சொல்லலை, அது இந்திய அரசு சொன்னதுன்னு சொல்லிட்டார் அவர். எப்படி இலங்கையில் வந்து அதானிகிட்ட வாங்குன்னு மோடி போய் சொல்லிட்டு வந்தாரோ அதையும் போட்டு உடைச்சிட்டாரு. இங்கே டிஃபென்ஸ் மினிஸ்டர் மனோகர் பரிக்கார்னு ஒருத்தர் இருந்தார், செத்துட்டார். அவர் வந்து அப்படி கையெழுத்து போட்டிருக்காங்களா எனக்கு தெரியாதேன்னார் அவர். மோடி அங்கே தனியாக கையெழுத்து போட்டார். இப்போ இதுதான் இந்த ரஃபேல். இதில் பல ஆயிரம் அந்த குப்தா பேப்பர்ஸின் அடிப்படையில் 83,300 கோடி ரூபாய்க்கான டீலிங், அது யூபிஏ மற்றும் அதற்கு முந்தைய வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் நடந்தது. என்டிஏல 98,400 கோடி ரூபாய் டீலிங். இதில் இந்த கமிஷன் புரோக்கர்களாக இந்த 2 பேரும் செயல்பட்டுருக்காங்க. ஒருத்தர் பேர் சுஷேன் குப்தா, இன்னொருத்தர் பேர் ரஜத் குப்தா, ஆர்ஜி. அந்த இதுக்குள்ள சொல்கிறேன் நான். இப்போ இந்த சுஷேன் குப்தாவை வந்து இந்த விஷயங்கள்லாம் அன்னைக்கு கோப்ரா போஸ்டில் அம்பலப்படுத்திடுறாங்க. 2019 ராகுல் காந்தி பொழந்து கட்டிட்டு இருக்காரு வெளியே. உடனே சுஷேன் குப்தாவை கைது பண்ணிட்டாங்க ஏப்ரல் மாதம். இடி போய் அரெஸ்ட் பண்ணிடுச்சு அவரை. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கைது பண்ணிடுச்சு. கைது பண்ணி ஒரு சில மாதங்களுக்கு பிறகு ஒரு சார்ஜ் ஷீட் போடுது. ஆனால் சார்ஜ் ஷீட்டில் அவர் பேர் கிடையாது, அவர் பேர் இல்லை. மாறாக காங்கிரஸ்காரர்கள் பேரெல்லாம் வந்து அதில் சம்பந்தப்படுத்தி ஊடகங்களில் செய்தி வருது. செய்தி சுஷேன் குப்தா ரஜத் குப்தான்ற பேரை சொல்லாமல் எஸ்ஜி ஆர்ஜி என்று அதில் குறிக்கப்பட்டிருப்பது சோனியா காந்தி ராகுல் காந்தி அப்படின்னு மீடியாவில் செய்தி பரப்பப்படுது. ராகுல் காந்தி தான் குற்றம் சாட்டுறாரு. ஆனால் அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஹெலிகாப்டர் டீலில் ரஃபேலில் இல்லை, இதில் எஸ்ஜிக்கும் ஆர்ஜிக்கும் தான் பணம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ அந்த அவதூறு செய்யப்படுகிறது. இப்போ இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக இந்த கேரவன் வந்து விவரித்திருக்கிறது. இது கிரவுண்ட்ல எடுபடாது, அதானி எடுபடலையே, ரஃபேல் எடுபடாது. அப்படிங்கிற பொழுது பொன்முடி தான் எடுபடும். அப்படிங்கும்போது கேரவன் மாதிரியான ஊடகங்கள், நீங்கள் இடி என்ஃபோர்ஸர்ஸ்ன்னு சொல்லி ஒரு கட்டுரை வருது, இடி எப்படி அத்துமீறல் செய்கிறது, அது எப்படி ஒரு அன்கான்ஸ்டியூஷனல் வேலையை செய்யுது, தேர்தலின் போது எதிர்கட்சிகளை முடக்குவதற்கான வேலை செய்வது மாதிரியான ஒரு செய்திகளை போட்டு, மேபி அவங்களும் 200 ரூபா வாங்கியிருக்கலாம், செய்திகளை போட்டு எடுபடாத விஷயங்களையே கவனிக்கிறாங்க. ஏன் பொன்முடி மாதிரியான விஷயங்களை அல்லது சிவசேனாவை பற்றி அல்லது நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் பற்றி, இந்தியா கூட்டணி பற்றி, இவங்க யாரா யோக்கியம் அப்படிங்கிற கேள்வி கேட்காத ஜேர்னலிசம் என்ன ஜேர்னலிசம்? இப்போ விடுதலை போராட்ட காலம், காந்தி வந்தார், விடுதலை வாங்கி கொடுத்தாரு, அதெல்லாம் சொல்கிறோம். நம்ம விடுதலை போராட்டம் தொடங்கிய போது பிரிட்டிஷாரை வெளியேற்ற முடியும் என்று பேசிய அரசியல் எடுபட்டதா? உடனடியாக எடுபடல. பாரதியார் ரொம்ப புலம்பி எல்லாம் பாட்டு எழுதியிருக்காருல்ல, நெஞ்சு பொறுக்குது இல்லையே அப்படின்னு எல்லாம் பாட்டு எழுதியிருக்காரு. பெரியார் ஒரு பெட்ரோமாஸ் லைட்டை தூக்கிட்டு சாயங்காலம் ஈவி ராமசாமி நாயகர் பேசுவார் அப்படின்னு அவரே அறிவிச்சுட்டு அவரே குளத்தங்கரையில் நின்று பேசிய காலத்தில் அவருக்கு செருப்படியும் கல்லடியும் கிடைத்தது உண்டா இல்லையா? பார்ப்பனிய எதிர்ப்பு, சாதி ஒழிப்பு, மூடநம்பிக்கை ஒழிப்பு, நாத்திக பிரச்சாரம் எடுபட்டதா? உடனடியாக எடுபடலை, டைம் எடுத்தது. எவ்வளோ டைம் எடுத்தது? வாழ்நாள் செலவிட வேண்டியிருந்தது. அதுக்கு பிறகு அண்ணா வராரு, திராவிட இயக்கம். இது ஒரு நீண்ட மரபு. அம்பேத்கருக்கும் அதே தான். அப்போ எடுபடுகிறது எடுபடவில்லை அப்படின்ற வாதமே ஸ்பூரியஸ். அது விஷமத்தனமானது, நயவஞ்சகமானது, உள்நோக்கம் கொண்டது. எது சரி எது தப்புன்னு பேசலாம். இது எடுபடும் இது எடுபடாது என்று பேசுவது அது வந்து அது என்ன வேலை? ஒரு புரோக்கர் வேலை மாதிரி. அது புரோக்கர்ன்னு நான் சொல்றது எப்படி அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு ஒரு எனேபிளர், ஒரு தொழில் செய்கிறான் இல்லையா, இது பிக்கப் ஆகும் சார், இது பிக்கப் ஆகாது. இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த கதை ஓடும் சார், இந்த கதை ஓடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி. இதை சொல்கிறதுக்கு எதுக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட்? இப்போ இதை சொல்பவர்கள் தன்னை ஒரு ஆன்டி ஃபேசிஸ்ட்னு சொல்லிக்க முடியுமா? அப்போது ரஃபேல் விமானத்தில் இவ்வளோ கோடி ரூபா போயிருக்குது, அல்லது அதானிக்கு இவ்வளோ கோடி ரூபா போயிருக்குன்னா, இந்த உதயநிதி கேட்ட மாதிரி எவன் அப்பம் விட்டு காசு? இதெல்லாம்
நம்ம கொடுக்குற ஜிஎஸ்டி பணம். இங்க வந்து ஒரு 100 கோடி 200 கோடி அப்ளை ஆகும்ல. உள்ளூர் அளவுல மாநில கட்சிகள் செய்கிற ஊழல் அல்லது மாநில இல்ல ஊழல் இருக்கட்டாங்க, இல்ல மாநில கட்சிகளை சார்ந்தவர்கள் சேர்க்கிற காசு இதெல்லாம் ஏன் போட்டு சொத்து? அதே கேள்வி இதுக்கும் வரும் இல்லையா? வரும். இல்ல இதுக்கும் வரும், இல்ல இதுக்கு தான் வரும் முதல்ல. அப்போ அதானிக்கு இவ்வளவு கோடி போயிருக்குது, ரஃபேல்ல இவ்வளவு கோடி போயிருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அது பூரா யாரிடமிருந்து 10 லட்சம் கோடி ரூபாய் வங்கிக்கு பணத்துக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது? யாரிடமிருந்து இவர்களுக்கு வாரி வழங்கப்பட்டது? ஹிண்டன்பர்க் ஊழல் வெளியே வந்த பிறகும் கூட எல்ஐசி 20,000 கோடி ரூபாய் போய் இன்வெஸ்ட் பண்ணுச்சு. அது எவன் அப்போ விட்டு காசு? நமக்குங்க இங்க ஒரு வெள்ளத்தால் தவிக்கின்ற மக்களுக்கு இடைக்கால நிவாரணமா ஒரு 100 கோடியோ 200 கோடியோ 500 கோடியோ கொடு அப்படின்னா அது இவங்களால கொடுக்க முடியாதான். அது நிர்மலா சீதாராமனுடைய திமிர் பேச்சை நம்ம வந்து பார்த்தோம். தினமலர் அதுக்கு வந்து ஏதோ பிச்சை எடுக்கிற மாதிரி கார்ட்டூன் போடுறான். அப்போ இது எடுபடும் அப்படின்னா மக்கள் முட்டாள் ஜனங்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை முட்டாள்களாகவே வைத்திருப்பது நம் வேலையா? அவர்களுக்கு இது நம்முடைய பணம் தான் கொள்ள போகுது என்று புரிய வைக்கிறது நம்முடைய வேலையா? நம்முடைய பணம் பறிபோகிறது என்பதை புரிய வைப்பதுதான் வேலை. அதை மேபி நீங்க சொல்ற மாதிரி பயாஸ் இருக்குது, இல்லை அதுக்குள்ள நான் போகல. மாநில கட்சிகள் செய்கிற ஊழலை சுட்டி காட்டினால் அது வந்து புரிய வைக்கிற வேலை இல்லையா? நீங்க வந்து ஒன்றிய அரசு, அதானி, அம்பானி இந்த ஊழல் பற்றி பேசினால் இப்ப நம்ம திரும்ப தொடங்கின இடத்துக்கே வந்திருக்கிறோம். மாநில கட்சிகள் செய்கிற ஊழலை எல்லாம் ஒழித்து மாநில கட்சிகளை தூய்மைப்படுத்தி ஒரு நேர்மையான நல்லாட்சியை வழங்குவதற்கு தான் இடி வந்து இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கா. அதுக்கு தான் இப்போ மோடி வேலை செஞ்சுட்டு இருக்காரா? மோடியினுடைய நோக்கம் வேறு. மாநில கட்சிகள் என்ற கட்சியே இருக்கக்கூடாது, எதிர்கட்சின்னு ஒன்னே இருக்கக்கூடாது என்று ஒழித்து கட்டிவிட்டு ஒற்றை கட்சி ஆட்சி, ஒரு அதிபர் ஆட்சி, அதுதான் அவங்க இந்து ராஷ்டிரம் பற்றி அவங்களுடைய பார்வை வந்து அதுதான். பியூரான சர்வாதிகாரம். இப்போ இந்த 3 சட்ட திருத்தம் கொண்டு வந்துருக்குறாங்க. இந்த சட்ட திருத்தத்தை வந்து என்ன சொல்றாங்க? ஐபிசி திருத்திருக்காங்க, சிஆர்பிசி திருத்திருக்காங்க, எவிடன்ஸ் ஆக்டை திருத்திருக்கிறாங்க. ஏன் இந்த சட்டத்தை திருத்துறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இது டீகாலனைசேஷன் சொல்றாங்க. டீகாலனைசேஷன், இது காலனி ஆதிக்க நீக்கம். வெள்ளைக்காரன் பலதை கொண்டு வந்திருக்கிறான், அதெல்லாம் சுத்தம் பண்ணி எங்க கொண்டு போறீங்க? வெள்ளைக்காரனுக்கு பிந்தைய காலத்துக்கு கொண்டு போறோம். டீகாலனைஸ் பண்ணி இப்போ வெள்ளைக்காரன் வந்ததுனால ஏற்பட்ட தீங்குகள் சில, நன்மைகள் சில. வெள்ளைக்காரன் வரலன்னா ஜனநாயகம் என்ற கருத்தாக நமக்கு அறிமுகமாயிருக்குமா? இவன் சொல்ற நாடாளுமன்றம் இதெல்லாம் வந்திருக்குமா? வந்திருக்காது. தீமை எது? தீமை தான் பிஜேபி. தீமை வந்து பிஜேபி வந்து வெள்ளைக்காரன் பெத்தது. வெள்ளைக்காரன் தான் முகலாயர் காலம் அப்படின்னு ஒன்று ஹிஸ்டரியை பிரித்தது இருக்கு இல்லையா? அதை வச்சு தானே இப்போ 1000 ஆண்டு அடிமைத்தனம்னு இவர் பேசுறாரு. இந்து வரலாறு, முஸ்லீம் வரலாறுன்னு பிரித்து ஒரு பிரிவினையை வரலாற்றில் விதைத்தது வெள்ளைக்காரனுடைய வேலை. அதுக்கு பிறந்த புள்ள தான் ஆர்எஸ்எஸ், அதுக்கு பிறந்த புள்ள தான் பிஜேபி. அந்த தீமையை இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அரசியல் மூலதனமாக. அவர்களிடமிருந்து கிடைத்த நன்மை இருக்கு இல்லையா, அது அறிவியல் வழிபட்ட கல்வியாக இருக்கட்டும், ஜனநாயகமாக இருக்கட்டும், அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கு முன்னால் உள்ள நிலைக்கு கொண்டு போவது. அப்போ டீகாலனைசேஷன் என்ற பெயரில் சர்வாதிகாரத்துக்கு கொண்டு போவது. சர்வாதிகாரத்துக்கு இந்து ராஷ்டிரம்னு பேர். இதைத்தான் இந்த குடியரசு நிலைக்குமா என்ற கேள்வியை எழுப்பி அம்பேத்கர் வந்து பேசுகிறார். இதற்கு முன்னால் வரலாற்றில் பல படையெடுப்புகள் நிகழ்ந்த போது இந்திய சமூகமே 2ஆக பிளவுபட்டு ஒரு பிரிவினர் இன்னொரு பிரிவினருக்கு எதிராக இயங்கியது பல கட்டங்களில். ஒரு மன்னர் இன்னொரு மன்னருக்கு எதிராக மட்டுமல்ல, வெள்ளையன் ஆட்சி காலத்திலும் கூட மக்களில் ஒரு பிரிவு இன்னொரு பிரிவுக்கு எதிராக இயங்கியதெல்லாம் குறிப்பிட்டு சொல்றாரு. இப்போ அப்படி இந்த ஜனநாயகம் நீடிக்க முடியாத ஒரு காலத்துக்கு பின்னோக்கி கொண்டு போய் கொண்டு இதை டீகாலனைசேஷன் என்ற வார்த்தையால குறிப்பிட்டு ஒரு அடிமைப்படுவோமோ அப்படிங்கிற சுதந்திரத்தை இழக்குவோம், ஆமா அப்படின்றதுக்கு போயிட்டு இருக்கும்போது அதை விட்டுட்டு வேற ஏதாவது ஒன்று ஊழல் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதுவும் கூட யாரெல்லாம் ஊழல் செய்யும் போது பேசுவது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்படிதான் இது வந்து பேசப்படுது. இல்லை, இதுக்கு முன்னாடியும் கூட தமிழ்நாட்டில் இப்போ வந்து திமுக தரப்பில் பேசப்படும் பொழுது நீங்கள் வந்து ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் ட்ரெண்ட் பண்ணுவாங்க, கலைஞருடைய பிறந்தநாள் நினைவு நாளை ஒட்டி. அப்போ வந்து திமுக தரப்பில் எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் யாராவது தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா அப்படின்னா இதோ பொன்முடி ஆதாரமாக இருக்குது. ஜெயலலிதா தண்டிக்கப்பட்டார் இருக்கலாம், ஆனால் ஜெயலலிதா அவங்க ஃபுல் ட்ரையலை வந்து அட்டன் பண்ணாங்க. அதுக்கு வெவ்வேறு வகையான வழக்குகள் வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனாலும் கூட அந்த கேஸை அவங்க அட்டன் பண்ணும் பொழுது அவங்க பாப்புலாரிட்டியில் எந்த குறையும் ஏற்படலை. அவங்க திரும்ப திரும்ப ஜெயிச்சாங்க. அதுதான் மூத்த பத்திரிகையாளரும் குறிப்பிடுகிறார். அவங்க பாப்புலாரிட்டி இருந்தது,
பொன்முடிக்கு அந்த பாப்புலாரிட்டி இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை தானே? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தினர் செய்கிற ஒரு தவறை நான் சொல்லணும். அதாவது நாங்கள் இதுவரை யாரும் தண்டிக்கப்பட்டதில்லை, அந்த ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் சொன்னால் அந்த மாதிரி சொன்னாங்க. அது ஃபேக்சுவலாக ஒரு விவரமாக இருக்கலாம். ஆனால் நீதித்துறை இருக்கின்ற நிலையில், இன்று அரசு அதிகாரம் இருக்கின்ற நிலையில் திரும்ப திரும்ப இந்த வாதத்தை பேசுவது தவறு. எதை பேசணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஊழல்ன்ற அஜெண்டாவை கொண்டு வந்து முன்னிறுத்துவதை சேலஞ்ச் பண்ணி பேசுறது என்பது தான் வந்து சரியானது. இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ தண்டிக்கப்பட்டார்ல அப்படின்றாங்க. இது வந்து பாயிண்ட் கிடையாது. தண்டிக்கப்படுவது அப்போ கோர்ட்டில் இருந்து அப்படியே துலாக்கோலில் நிறுத்து சரியாக தான் நீதி வழங்குற மாதிரி. இது நீங்கள் சொன்னீங்க ஜெயலலிதா கேஸ் நடந்து தண்டிக்கப்பட்டதா, எப்படி நடந்துச்சு? அது பெரிய வரலாறு இல்லையா? அதாவது 91, 96 இருண்ட காலம், அது தனியாக பேசணும். அது ஒரு மகாபாரத ராமாயணம் மாதிரி பேச வேண்டிய ஒரு கதைன்னு வச்சுக்கோங்க. அது முடிந்த பிறகு 96 இப்போ நான் மகாயக பொதுச் செயலாளர், 96 ஜெயலலிதா ஆட்சி வீழ்ந்த பிறகு ஒரு போராட்டம் நடத்தணும், வினோதகன் மருத்துவமனை கைப்பற்றும் போராட்டம். கடைசியில் ஜெயலலிதாவுடைய ஜெயா சசி கொள்ளை பட்டியல்னு புத்தகம்லாம் போட்டு விற்று, அப்போது நாங்கள் முன்வைத்தது என்னன்னு கேட்டால், இந்த சொத்தை எல்லாம் சட்டபூர்வமாக பறிமுதல் செய்ய முடியாது, மக்கள் தான் கைப்பற்றி கொள்ள வேண்டும் என்று அப்போது வச்சோம். உண்மையிலேயே சட்டபூர்வமாக செய்ய முடியாதுன்னு கருதணும். ஆனால் அதுக்கு பிறகு கலைஞர் வந்து வழக்கு போடுறாரு, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில். அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அது போட்டு நல்லம்ம நாயுடுன்னு ஒரு அதிகாரியை நியமித்து இந்த வழக்கை வந்து புலன் விசாரணை செய்து, அந்த விவரங்களுக்குள்ளே நான் போகல. 2001 வந்து இந்த வழக்கு விசாரிக்கிறது கோர்ட்டுக்கு வர சொன்னாங்க. எனக்கு தொண்டை கட்டி இருக்கு, கோர்ட்டுக்கு வர முடியாது அப்படின்னாக்க பெஞ்சு கிளார்க்கை வீட்டுக்கு அனுப்பி அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சு வாங்கிக்கிறாங்க. வரலாறுல எங்கேயாவது நடந்திருக்குது அது மாதிரி? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வரலாறு தானே. இது வரலாறு படைத்தார் ஜெயலலிதா. வரலாறு படைத்தார். இது வந்து ஒரு ஓப்பனிங் நான் சொல்றது. அப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் கேஸ் நடந்தாக்க எதுவுமே விளங்காது, எல்லா சாட்சியும் பிறகு சாட்சியாக மாதிரி பல்ட்டி அடிச்சுட்டாங்க. அப்புறம் பேராசிரியர் அன்பழகன் ஒரு பெட்டிஷன் போட்டு இதை பெங்களூரு நீதிமன்றத்துக்கு மாற்றினாங்க. பெங்களூருக்கு போனால் என்ன, பெங்களூரும் எங்களூரு தான் அப்படின்னு சொல்லி பெங்களூருக்கு அம்மா வந்து அதில் வாய்தா வாங்கி இழுத்தடிச்சு எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அரசு வழக்கறிஞராக பவானி சிங் என்ற ஒரு நபர் நியமிக்கப்படுறாரு. அவர் எப்படி நியமிக்கப்பட்டாருன்னா அது ஒரு தனி கதை. இந்த வழக்கு நடந்த கதையை வந்து ஒரு பெரிய புராணம். நான் சுருக்கமாக அதனுடைய இதை மட்டும் சொல்கிறேன். பவானி சிங் அப்படின்னு ஒரு வழக்கறிஞர். அவர் யார்? ஜெயலலிதாவுக்கு எதிராக கேஸ் நடத்துகிறவர். அந்த எதிராக கேஸ் நடத்துகிறவர் இவர் தான் எனக்கு வேணும்னு கேட்குறாங்க அம்மா. இங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது எனக்கு எதிராக என்னை தண்டனை பெற வைப்பதற்கு இந்த வக்கீல் தான் ப்ராசிக்யூட்டராக இருந்து கேஸ் நடத்தணும் அப்படின்னு பவானி சிங் கேட்குறாங்க. நீதிபதி அவங்க சொந்தக்காரங்க. கேளுங்க, அடுத்தது பாலகிருஷ்ணான்னு ஒரு நீதிபதி. அந்த நீதிபதி தான் எனக்கு நீதி வழங்கணும் வேணும்னு சொல்றாங்க. இப்படி ஒரு ஜோக்கை எங்கேயும் நம்ம கேள்விப்பட்டதில்லை. வடிவேல் ஜோக்கில் தான் கேள்விப்பட்டிருக்கோம். இல்லை, அது நீதிமன்றத்துக்கு போனதற்கு பிறகு நம்ம வந்து அதில் பயாஸ் இருக்கும் அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு கூட கேளுங்க. இந்த கோரிக்கையை முன்வைத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகிறாங்க அவங்க. இப்படியெல்லாம் கேட்க முடியாதம்மா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு கர்நாடகா ஹைகோர்ட்டில் சொல்லிடுறாங்க. அதுக்கு என்ன, நான் சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன்னு அங்கே போகிறாங்க. அங்கே போய் அங்கே 2 உயர்ந்த நீதிபதிகள், சிறந்த நீதிபதிகள், சௌஹான் பாப்டேன்னு அவங்க பேர். அவங்க வந்து அப்படியா, சரி இவரே ப்ராசிக்யூட்டர், இவர் தான் வந்து நீதிபதி அப்படின்னு உத்தரவு போடுறாங்க. அந்த நீதிபதிகள் தற்செயலாக ஒரு ஒற்றுமை இருக்குது. அவங்க தான் தீட்சிதருக்கு கோயிலை எழுதி வச்ச, நாங்கள் தான் அந்த வழக்கு நடத்தணும், தீட்சிதருக்கு கோயில் சொந்தம், அந்த கதை வந்து நம்புற மாதிரி இருக்குது. தீட்சிதர்கள் கோயில் சொந்தங்கிறது வந்து அது ஊழல் கிடையாது. இல்லை, அது ஊழலில் வராது. அவங்க பரமசிவனோட வந்தவர்கள் முறையில் அவங்களுக்கு சொந்தம் எழுதி வச்சுட்டாங்க. இவங்களுக்கு இந்த நீதிபதி தான் லெஜிட்டிமேட் டு ஹேவ் தட் டெம்பிள். இந்த தடைகளை எல்லாம் தாண்டி குன்ஹா கிட்ட வந்து விசாரணைக்கு வருது. அப்போவும் வாய்தாவுக்கு வரல. அப்போ அந்த ஆச்சாரியான்னு ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இவங்களால நொந்து போய் அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டாரு. அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. இதுவும் கூட வரலாறாச்சு. இதுவும் வரலாறு தான். அந்த ஆச்சாரியா வந்து கோயிலாக போகிறதுக்கு உங்கள் 2 பேருக்கு நேரம் இருக்குது, கோர்ட்டுக்கு வர்றதுக்கு நேரம் இல்லையா அப்படின்ன உடனே அது போய் திரும்ப உச்சநீதிமன்றம் உங்களுக்கு முடிஞ்சப்போ நீங்கள் போங்க. இத்தனையும் தாண்டி தான் கிட்டத்தட்ட 21 வருஷம் கடந்து
இதில் வந்து தீர்ப்பு கிடைச்சி கன்விக்ட் ஆனாங்க. கன்விக்ட் ஆகி ஜெயிலுக்கு போனாங்க. ஜெயிலுக்கு போனோடனே என்ன நடந்தது? சிறைக்கு போய் உடனே ஹைகோர்ட்டுக்கு பெயில் போட்டாங்க. அங்கே சந்திரசேகரான்னு ஒரு நீதிபதி, அவர் ஒரு 40-50 பக்கத்துக்கு ஒரு தீர்ப்பு எழுதினார். பெயில் கொடுக்க முடியாது, ஏன் கொடுக்க முடியாதுன்னு எழுதினார். உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல். அங்கே தத்துன்னு வந்து ஒரு நீதிபதி பெயில் கொடுத்துட்டாரு. இப்போது 40 பக்கத்துக்கு பெயில் கொடுக்க முடியாதுன்னு ஒரு ஹைகோர்ட் போட்டிருக்கும் போது சுப்ரீம் கோர்ட்டில் அந்த தீர்ப்பு எப்படி தப்புன்னு சொல்லிட்டு தான் பெயில் கொடுக்கணும். ஒரே ஒன்லைன் ஆர்டர். இந்த ஹைகோர்ட்டினுடைய தீர்ப்புக்கு எந்த பதிலும் சொல்லாமல், அது ஏன் தவறு என்று சுட்டி காட்டாமல் பெயில் கிராண்டட். அந்த இடைப்பட்ட காலத்துல தமிழ்நாட்டுல இப்போ வந்து ஒண்ணு சொல்லப்படுது, நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு, கன்விக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கு மேல நீதிமன்றத்தை வந்து விமர்சிப்பது அப்படிங்கிறது அது சம்பந்தப்பட்ட நபர் மேல, அது மற்றவர்களுக்கு விமர்சிக்க கூடாது. குன்கா நாயே பேயே அப்படின்னு போஸ்டர் ஓட்டிருந்தாங்க. யாரு? ரத்தத்தின் ரத்தங்கள் போஸ்டர் ஓட்டிருந்தாங்க. நடிகர்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க கைதை எதிர்த்து. தெய்வத்தை மனிதன் தண்டிப்பதா அப்படின்னு போஸ்டர் போட்டாங்க. தமிழ்நாடு இந்து மகாசபா இந்த தீர்ப்பை வன்மையாக கண்டிக்கிறோம், கிறிஸ்தவன் இது மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் கான்ஸ்பிரசி, ஆமா, அப்படி ஒரு போஸ்டர் போட்டாங்க. சரி, சுப்ரீம் கோர்ட்ல போய் தத்து என்ன செஞ்சாருன்னா பெயில கொடுத்துட்டு ரொம்ப கண்டிப்பா இருக்கிற மாதிரி காட்டுறதுக்காக 3 மாசத்துக்குள்ள இந்த கேஸ் சுப்ரீம் ஹைகோர்ட்ல விசாரிச்சு ஒரு முடிவு சொல்லணும் அப்படின்னாரு. முடிவு சொல்லிட்டாரு குமாரசாமி. குமாரசாமி கூட்டி கழிச்சு 4-3-8 அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாரு. தீர்ப்பு கொடுத்து அம்மா விடுதலையாகி திரும்ப அவங்க முதலமைச்சர் ஆகிட்டாங்க. இந்த அம்மா விடுதலை ஆகிறது அப்படிங்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. நான் இப்போ ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், 2 ஆர்டிக்கல். ஒரு நியூஸ் மினிட்ல ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. அந்த நியூஸ் மினிட்ல முதலமைச்சர்கள், சிறைக்கு சென்ற முதலமைச்சர்கள் பதவியில் இருக்கும்போதேன்னு ஒரு ஆர்டிக்கல். அதில் வந்து வரிசையாக பட்டியல் போட்டிருக்காங்க. கலைஞர் பேர் இருக்குது, ஜெயலலிதா அவர்கள் பேர் இருக்குது, இப்படி வரிசையாக வேறு வேறு ஆட்கள் பேர் இருக்குது, எடியூரப்பா பேர்லாம் இருந்துச்சு. அதில் ஜெயலலிதா குறித்து வரும் பொழுது அவர்களுக்கு எதிராக ஆதாரம் இல்லை என்கிற காரணத்தினால், அந்த கலர் டிவி வழக்கில் வந்து ஆதாரம் இல்லை என்கிற காரணத்தினால் அந்த கேஸ் டிஸ்மிஸ் செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான வரிகள் நியூஸ் மினிட்ல வந்தது, நடுநிலை பத்திரிகையில். அதில் இன்னொரு வார்த்தை என்னன்னா, கருணாநிதி வாஸ் நெவர் கன்விக்டட். அவருடைய ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு காவல்துறை அவருடைய வழக்கை டிஸ்மிஸ் அதை ரத்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு பத்திரிகையாளர் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் அவங்க எனக்கு முன்மாதிரி, அவங்க வந்து ஜெயா டிவியில் இருக்கும்போது சன் டிவிக்காரங்கிட்ட பேசினேங்கிறதுனால கால் லிஸ்ட்லாம் எடுத்து என்னை வேலையை விட்டு துரத்தி விட்டாங்க. ஆனாலும் அவரோட முன்மாதிரி ஜெயலலிதா ரிலீஸ் ஆன போது நான் வந்து எத்தனையோ லட்டு, 10 லட்டோ 20 லட்டோ லட்டு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு அந்த டைம்ல, அந்த ரிலீஸ் ஆன சமயத்துல தமிழ்நாட்டினுடைய சூழல் என்னவா இருந்தது? அந்த பத்திரிகையாளர்கள் என்ன எழுதுனாங்க? இல்லைங்க, நான் சொல்ல வர்றது இப்போ நான் சொன்னதெல்லாம் கன்விக்ட் ஆன உடனே நடைபெற்றது. ஹைகோர்ட்ல குமாரசாமி தீர்ப்பு இது மாதிரி வந்தது இல்லையா, அது ஒரு அப்பட்டமான மோசமான தீர்ப்பு. ஒரு 10% தான் கூட சேர்த்துருக்குறாங்க, பரவாயில்ல சொத்து அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அதையும் கூட்டி போட்ட கணக்கு தப்புன்னு மக்கியானாலே பேப்பரில் வந்துருச்சு. அப்போ இதுக்கு மேலே ஒரு இழிந்த நிலை அப்படின்றது ஒன்று இல்லை. இருந்தாலும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சு இல்லையா, 4-3-8 என்பது உயர்நீதிமன்ற தீர்ப்பு, எதிர்த்து பேசக்கூடாது. ஆமாம், 4-3-7-8 என்பதை உச்சநீதிமன்றம் தீர்மானிக்கிற வரையில் நீங்கள் வந்து எதிர்த்து பேசினா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். ஆமாம், 4-3-7 நான் சொல்றது என்னன்னு கேட்டால் கூட்டி போட்ட தொகை சொல்கிறேன். உதாரணமா 7 என்ற அடிப்படையில் அம்மா வந்து முதலமைச்சர் ஆயிட்டாங்க திரும்ப, பாப்புலாரிட்டி அடிப்படையில். நம்ம பத்திரிகையாளர் சமஸ் எழுதுனது வந்து எனக்கு ஞாபகம் வருது. அவர் என்ன எழுதியிருந்தார் அப்படின்னா, இதை படித்து காட்டுறேங்க. ஜெயலலிதா விடுதலை தீர்ப்பை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இப்படி கேட்பவர்களிடமெல்லாம் இந்த கேள்வியைத்தான் பதிலுக்கு கேட்கிறேன். இன்றைக்கு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடந்தால் யார் ஜெயிப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள்? எதிர்க்கட்சிகள் அந்தராத்மாவிடம் கேட்டால் அது கூட சொல்லும், இன்றைய சூழலில் மீண்டும் அதிமுக தான் ஆட்சியை பிடிக்கும் என்று. ஒரு தலைவருக்கு கூட திராணி இல்லையே. நீதிமன்றத்தில் அவர் வென்றால் என்ன, மக்கள் மன்றத்தில் நாங்கள் வெல்வோம் என்று சொல்வதற்கு. இப்படிப்பட்ட சூழலில் இந்த தீர்ப்பின் நியாய தர்மங்களை முன்வைத்து விவாதிப்பதில் அரசியல் ரீதியாக ஏதாவது அர்த்தம் உண்டா? இதை விட ஒரு அறம் சார்ந்த எழுத்தை நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க? பரமாத்மாவின் பதில் போல. இதை விட அறம் சார்ந்த ஒரு நிலை. இப்ப நீங்க சொல்றீங்க பத்திரிகையாளர் மணி, அவங்க ஜெயலலிதா வேறங்க, அது வேறதான். பாப்புலாரிட்டி அது வேறங்கிறது என்னது? வேறன்னா வேறதான். இதை எப்படி சொல்றது? எப்படி இப்போ நிர்மலா சீதாராமன் வேறையா இல்லையா? வேறதான். அந்த வேறதான் நான் சொல்றது. இப்போ லல்லு பிரசாத் யாதவ் உள்ள போனாரு, அதே கால்நடை தீவன ஊழல் வழக்கில் சிக்கின ஜெகநாத் மிஸ்ரா வந்து உள்ள போகல. சுக்ராம் தான் டெலிகாம் ஊழல்ல ஆதி, அவர் வந்து பார்ப்பனர். அவர் கன்விக்ட் ஆன பிறகு பிஜேபிக்கு மாறிட்டார். ஆனால் அவர் வந்து கட்டிலுக்கடியில் கட்டுக்கட்டாக நோட்டு வச்சுருந்தார், அப்படி பிடிச்சாங்க.
இருந்தாலும் அவர் ஒரு நாள் கூட ஜெயிலுக்கு போகல. ஆனால் ₹1 கூட எதுவும் கைப்பற்றப்படாத ஆராசா 1 வருஷம் ஜெயிலில் இருந்தார். இப்போ வேற தானே, வேற இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் நீங்கள்? இந்த சூழலில் சட்டப்படி ஒரு நல்லம்மா நாயுடுவை வச்சு அந்த அம்மா அடித்தது பல ஆயிரம் கோடி, அந்த கொடநாடு எஸ்டேட்டே எவ்வளோ இருக்கும், அதில் ஒரு 50-60 கோடி எது கேஸுக்கு நிற்குமோ அதுக்கு மட்டும் கேஸ் போட்டு ஒரு 21 வருஷம் நீ எங்கே போனாலும் சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு கேஸ் நடத்தி முதலில் ஒரு பார்ப்பனரை சட்டபூர்வமாக தண்டித்த சாதனை கலைஞருடையது. நான் 96 நானே பேசியிருக்கிறேன், சட்டப்படியெல்லாம் தண்டிக்க முடியாது, எப்படியா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மயிரை கட்டி மலையை எழுதுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த சட்டத்தை வைத்துக்கொண்டு இதை அவர் சாதித்திருக்கிறார். நீதித்துறையில் முதலில் சென்னை ஹைகோர்ட்டில் வந்து பிற்படுத்தப்பட்ட நீதிபதியை கொண்டு வந்தது கலைஞர், ஒரு தலித்த நீதிபதியை கொண்டு வந்தது கலைஞர். இங்கேருந்து போனவங்க தான் உச்சநீதிமன்றத்திலையும் முதன்முறையாக பிசிஎஸ்சி நீதிபதிகள் வந்து வந்தாங்க. அது மாதிரி முதன்முறையாக ஒரு பார்ப்பனரை சிறைக்கு அனுப்புறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்போ ஒரு பார்ப்பனருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படணும்னா கோட்ஸே காந்தியை கொல்ல வேண்டியிருந்தது. மற்றபடி தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட, ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஜெயிலில் 80% யார் இருக்கிறாங்க? முஸ்லீம், எஸ்சி, பிசி. பட் ஆனால் நீங்கள் அதில் ஒரு பிழை இருக்குல்ல, அந்த அம்மா வந்து தண்டிக்கப்பட்டார், ரைட்டு. அதுக்கு பிறகு கடைசி தீர்ப்பு வரும்போது அவங்க இல்லையே, அவங்க அந்த கேஸ் வந்து விடுவிக்க அவங்க இல்லாத போது தான் அது வரணுன்றதுக்கு துஷ்யந்தவே என்னங்க எப்போங்க அதை கொண்டு வருவீங்க, எப்போ தான் தீர்ப்பு வரும் அப்படின்னு கேட்குறாரு கோர்ட்டில். எப்போ எழுதுறாங்க தெரியுமா? சசிகலா முதல்வராக பதவியேற்பார் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தவுடனே தீர்ப்பு எழுதப்படுகிறது, தீர்ப்பு கூறப்படுகிறது. அதனால தான் இன்றைக்கும் சொல்லுவாங்கள்ல, அபேட்டடுங்க, அது அவங்க இறந்துட்டாங்க, அவங்க மேலே ஏதோ குற்றம் இல்லை என்பது போல காட்டுவதற்கு உகந்ததாக அது ஏற்படுத்தப்பட்டது என்பது தான் சூழல். ஸோ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஜுடிஷரி அல்லது மொத்தமாக சிஸ்டம், இந்தியன் சிஸ்டம், அதில் வந்து ஊழல் இருக்குதுங்கிறது ரைட்டு. ஊழல் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் என்பது வெளிப்படை. ஆனால் ஃபாசிச எதிர்ப்பு அப்படிங்கிற பெயரிலோ அல்லது இங்கே இருக்கிற இந்த ஜனநாயக விரோத செயல்பாடுகள், மோடி அரசின் ஜனநாயக விரோத செயல்பாடுகள் எல்லாம் வச்சுக்கிட்டு ஊழலை ஆதரிக்க முடியாதுல்ல. ஊழலை ஆதரிக்க முடியாது அப்படின்ற பேச்சை நம்ம பேசுவோம். இந்த ஜுடிஷியரி ஜெயலலிதாவிடம் நடந்து கொண்டது போல தான் எல்லாரிடமும் நடந்து கொள்கிறதா, அல்லது செந்தில் பாலாஜிக்கு நடக்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் நடக்குதா? இந்த கேள்விக்கு எனக்கு வந்து பதில் வேணும். இப்போ இன்னைக்கு நடக்கிறது, நான் பழைய கதைக்குள்ளெல்லாம் போகலை. இந்த கேள்வி வந்து நீங்கள் ஜுடிஷியரியை ஸ்வீப்பிங், அதாவது மணி என்ன சொல்கிறாருன்னா, கீழ்கோர்ட்டிலேருந்து நிராகரிக்கப்பட்டு ஹைகோர்ட்டுக்கு வந்துருக்குங்க. ஹைகோர்ட் இதை சொல்லும்போது அதுக்கெல்லாம் நம்ம வந்து நோக்கம் கற்பிக்க முடியாது. ஜெயலலிதா அபேட்டட் அப்படிங்கிறது சட்டப்பூர்வமானது தானே. அதே போல் அதற்கு பிறகு இப்பவும் கூட பொன்முடி அவர்கள் தண்டிக்கப்பட்டிருப்பது சட்டப்பூர்வமானது தான். அது வந்து ஏதோ ஒரு ப்ராசஸில் போய் கீழமை நீதிமன்றத்திலேருந்து மேலே வந்து தான் அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். இப்போ படுறதுக்கு முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கே அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை, முன்னாள் அமைச்சர்கள் மேலே நடவடிக்கைனா அதுக்கு வந்து அந்த நடவடிக்கை எடுக்கப்படாமல் காக்கிற வேலையை பிஜேபியோ கவர்னரோ செய்கிறாருன்னா அதில் அரசியல் இருக்குன்னு சொல்லுங்க, அது வரைக்கும் ஓகே. ஆனால் அந்த நீதிமன்றத்திற்கு வந்துருச்சு, விசாரணைக்கு வந்துருச்சு, அதில் கன்விக்ஷன் வந்ததுக்கு பிறகு அதற்கு பிறகு இதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கக்கூடும் என்கிற அனுமானம். அவர் நம்ம என்ஆர் இளங்கோ அவர்கள் பேசினது, நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பித்தது, இதெல்லாம் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க. அப்போது இந்த அரசியல் கற்பிப்பதே தப்பு, சம்மந்தப்பட்டவர்கள் மீது இது வந்து டைரெக்டாக கண்டெம்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாரு. என்ஆர் இளங்கோ இந்த ஒரு வழக்கில், அமைச்சர் பொன்முடி வழக்கில் அவர் சொன்னது வந்து, இந்த குறிப்பிட்ட நீதிபதி ஏற்கனவே ஜெயலலிதா பீரியடில் லா செக்ரட்டரியாக இருந்திருக்காரு, இந்த வழக்கை டீல் பண்ணியிருக்காரு. அவர் இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு வழங்குவதற்கு இல்லையா, அதில் உள்ள முரண்பாடை தான் வந்து அவர் எழுப்பியிருக்கிறார். இப்போ அதே ஒரு சிமிலர் இஷ்யூ சுப்ரீம் கோர்ட்டில் எழுப்பப்பட்டிருக்கு. உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் துஷ்யந்தவை அவர் வந்து தலைமை நீதிபதிக்கு ஒரு லெட்டர் எழுதினார் ஒரு 15-20 நாள் முன்னால். உச்சநீதிமன்றத்தில் எந்த நீதிபதிக்கு எந்த வழக்கை ஒதுக்குவது என்பதில் தீர்மானிக்கப்பட்ட வழிமுறைகள் கடைபிடிக்கப்படுவதில்லை, குறிப்பிட்ட சில நீதிபதிகளிடமே குறிப்பிட்ட சில வழக்குகள் செல்கின்றன அப்படின்னு துஷ்யந்தவே எழுப்புறாரு. இது வந்து இப்போ துஷ்யந்தவே இந்த ஆண்டு எழுப்பிய பிரச்சனை அல்ல. இதற்கு முன்னால் 4 உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதிகள்
இதுவரை வரலாறு காணாத வகையில் பிரஸ் மீட் வச்சாங்க. உங்களுக்கு தெரியும் அது எப்போ நடந்தது? மோடி ஆட்சி. அமித்ஷா வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி லோயா மகாராஷ்டிராவில், அந்த செஷன்ஸ் ஜட்ஜ், அவர் மர்மமான முறையில் மரணம் அடைந்தது தொடர்பான வழக்கு அது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது அது மூத்த நீதிபதிகளிடம் ஒதுக்கப்படாமல் வேறொரு நீதிபதிக்கு ஒதுக்கப்படுது. அப்போ தான் 4 தலைமை நீதிபதியை தவிர்த்த 4 மூத்த நீதிபதிகள் வெளியே வந்து இந்த நாட்டில் ஜனநாயகத்துக்கு ஆபத்து, வழக்குகள் ஒதுக்கப்படுவதில் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது நிகழ்ந்தது. அதுக்கு பிறகு இப்போ துஷ்யந்தவே அதை எழுப்பியிருக்கார். துஷ்யந்தவே எதற்காக எழுப்புகிறார் அப்படின்னா, பேலா திரிவேதி என்று ஒரு பெண் நீதிபதி, அவங்க குஜராத்தில் மோடி ஆட்சி காலத்தில், மோடி முதல்வராக இருந்தபோது அங்கே லா செக்ரட்டரியாக இருந்தவங்க. அதுக்கப்புறம் ஹைகோர்ட் ஜட்ஜாகி இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக வந்திருக்கிறாங்க. இப்போ அந்த நீதிபதி கிட்ட வழக்கு போகிறத பற்றி பிரச்சனை இல்லை. என்ன வழக்குகள் போகுதுன்னு ஒரு 7-8 வழக்குகள் அதை வந்து பட்டியல் போட்டிருக்கிறாங்க. இப்போ சத்யேந்திர ஜெயின் அப்படின்னு ஆம் ஆத்மி கட்சி தலைவர், அவருடைய வழக்கு, அவர் மீதான வழக்கு, அது போப்பண்ணான்ற ஜட்ஜு விசாரிச்சுட்டு இருந்தார். இடி கேஸ் தான். அந்த கேஸ் வந்து பேலா திரிவேதி கிட்ட போகுது. அடுத்து அனிருத்த போஸ் என்ற நீதிபதி, அவர்கிட்ட இபிஎஸ் வழக்கு இருக்கு இல்லையா? நம்ம இபிஎஸ் 4000 கோடி ரூபா ஹைவேஸில் அவங்க சம்பந்தி கான்ட்ராக்ட் கொடுத்து அந்த பிரச்சனை. அதில் ஒரு நீதிபதி சொன்னார்ல, எனக்கு ராத்திரி தூக்கம் வரல, பொன்முடி வழக்கு, தங்கம் தென்னரசு வழக்கு, அவர் தான் இந்த வழக்கை வந்து வேணான்னு விட்டார். அப்போ அந்த வழக்கை விசாரிக்கணும்னு டிவிஎஸ்சி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க. அந்த வழக்கு அனிருத்த போஸ் கிட்ட இருந்ததை பேலா திரிவேதி கிட்ட வந்து மாத்துறாங்க. அடுத்தது இதே அனிருத்த போஸ் என்ற அந்த இவரெல்லாம் மூத்த நீதிபதி. பேலா திரிவேதி சீனியாரிட்டியில் 16-17வது இடத்துல இருக்காங்க. அனிருத்த போஸ் ஏற்கனவே பீமா கொரேகான் வழக்கில் கைது செய்யப்பட்ட வெர்னான் கன்சால்வேஸ், அருண் ஃபெரைரா, இவங்க வழக்கெல்லாம் விசாரித்து அவங்களுக்கு பெயில் கொடுத்துருக்காரு. இந்த கேஸில் பிரைமா ஃபேசியே இல்லை என்று பெயில் கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட மற்ற பீமா கொரேகான் வழக்குகள், உமர் காலித் உள்ளிட்ட இவருடைய வழக்குகள் விசாரணைக்கு வரும்போது அது வந்து, அப்புறம் இன்னொருத்தர் இந்த பீமா கொரேகான் வழக்கிலேயே கைது செய்யப்பட்ட இன்னொருவர், அவருடைய கேஸ் வருது. இதை வந்து இந்த அம்மா கிட்ட பேலா திரிவேதிக்கு மாத்துறாங்க. இப்போ இது முறை இல்லையா அப்படின்றத ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி மதன் பி லோக்கூர் இது எல்லாரும் தெரிந்து கொள்வதற்கு சொல்றாங்க. பீமா கொரேகான்றது ஒரு கேஸ், ஒரு எஃப்ஐஆர். அந்த ஒரு எஃப்ஐஆரில் வரக்கூடிய பெயில் கேசஸை ஒவ்வொரு கேஸை வேற வேற நீதிபதிக்கு ஏன் போடணும்? அப்படி போடுவது மரபே அல்ல. ஒரு நீதிபதி விசாரிச்சு ஒரு வழக்கு தானே அது, அதை கொடுக்குறாருன்னா அடுத்தடுத்த ஆட்கள் இருக்காங்கல்ல, அந்த எஃப்ஐஆர்ல A1, A2, A3 வரிசையா வருது, அந்த நீதிபதிகிட்ட போனோம். அதை ஏன் மாற்றுகிறீர்கள் அப்படின்ற கேள்வியை வந்து அவர் எழுப்புறாரு. இதே போல சந்திரபாபு நாயுடு கேஸ், செந்தில் பாலாஜிக்கு மெடிக்கல் பெயில் கேட்ட கேஸ் எல்லாம் இந்த அம்மாட்ட வருது. இந்த மாதிரி தான் புகழ்பெற்ற அந்த வாக்கியத்தை சொன்னது. செந்தில் பாலாஜிக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நான் கூகுளில் பார்த்தேன் அப்படின்னாங்க இல்லையா, அதெல்லாம் வைத்தியம் பார்த்துக்கலாம், கூகுளில் நான் தேடி பார்த்தேன்னு. அந்த நீதிபதி தான் இவங்க பேலா திரு. நீங்கள் இவ்வளோ பட்டியலிட்டீங்க, இது எல்லாமே காமன் ஃபோரமில் இருக்கிறது. இபிஎஸ் சம்மந்திக்கு கொடுத்தது தொடர்பாகலாம் இன்றைக்கி வீராவேசமாக அன்றைக்கி சில ஊடகங்களில் பத்திரிகையாளர்கள் எனப்படுவோர் பேசினாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்க பொழுது மக்கள் மன்றத்தில் சொல்வதா சொல்லக்கூடாதா, சொன்னால் நம்ம வந்து நீதிமன்றத்துக்கு உள்நோக்கம் கற்பிப்பதா ஆகிவிடும், ஆகையால் அப்படின்னு சொல்லி அதை நிப்பாட்டிக்கிறாங்கல்ல. இது வந்து நீங்கள் சொல்கிற கிளைம் பண்ணுற ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற பொசிஷனுக்கு சரியா? ஏங்க இப்போ நீதிபதி மதன் பி லோக்கூர் பேசுகிறாரு, சுப்ரீம் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற துஷ்யந்தவே பேசுகிறாரு, ப்ராக்டிஸ் பண்ணுற பிரசாந்த் பூஷன் பேசுகிறாரு. நீங்கள் பேசுகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ எஸ்கே கவுல், அவர் சிட்டிங் ஜட்ஜ், இப்போ தான் ரிட்டையர் ஆனார். சஞ்சய் கிஷன் கவுல் இங்கே தலைமை நீதிபதியாக இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார். இப்போ அவர்கிட்ட ஒரு வழக்கு வந்து விசாரணைக்கு வருதுங்க, ரொம்ப முக்கியமான வழக்கு. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் மற்றும் மாற்றல், இந்த விஷயங்களில் ஒன்றிய அரசு முட்டுக்கட்டை போடுவது, சில பேரை நியமிக்கிறது, சில பேரை நியமிக்க மறுப்பது, மாற்றல் போடாமல் இருக்கிறது, இதுக்கெல்லாம் நிறைய சான்றுகள் இருக்குது. தமிழ்நாட்டு கூட முரளிதருங்கிற நீதிபதி வரல, இங்கேருந்து சிபாரிசு செய்யப்பட்ட நீதிபதிகள் வந்து நியமிக்கப்படலை, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அப்போ இந்த வழக்கு வந்து எஸ்கே கவுல்ட்டு விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு வந்தால் திடீர்னு அவர் பெஞ்சில் இருந்து அது மாற்றப்பட்டு இவங்க பெஞ்சுக்கு வருது. இப்போது இதை நீதிமன்றத்தில் உட்கார்ந்து எஸ்கே கவுல் சொன்ன வாக்கியத்தை நான் சொல்கிறேன்.
ஐ வில் சே ஒன் திங், ஐ ஹவ் நாட் deleted. இந்த வழக்கை என்னுடைய பட்டியலிருந்து நான் எடுக்கவில்லை. சீஃப் ஜஸ்டிஸ் நோஸ் இட். தலைமை நீதிபதிக்கு இது தெரியும். சம் திங்ஸ் ஆர் பெஸ்ட் லெஃப்ட் அன்செட். சில விஷயங்களை சொல்லாமல் இருப்பதே நல்லது. இதுதான் பத்திரிகையாளர்களும் முடிவெடுக்கிறாங்க. இப்படி சொன்னாக்க அதுக்கு பொருள் என்ன? இங்கே என்னமோ நடக்குது, மர்மமாக இருக்குது அப்படின்றது தான் நீதிபதி அங்கே உட்காந்து சொல்லி. இது மட்டும் இல்லை, இந்த பிஎம்எல்ஏ வழக்கில் கன்வில்கர் என்ற நீதிபதி கொடுத்த ஒரு தீர்ப்பு, பிஎம்எல்ஏ வழக்கினுடைய ரொம்ப கொடூரமான ஷரத்துக்களை எல்லாம், அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஷரத்துக்களை எல்லாம் சரி என்று அவர் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து அதை ரிவ்யூ பண்ண சொல்லி போட்ட வழக்கு இதே கவுல்கிட்ட விசாரணைக்கு வருது. அதில் இந்த வாதி தரப்பெல்லாம் அவர் கேட்டுட்டு அரசு தரப்பு வாதம் என்ன அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு வாய்தா வேணாம். சரி, எப்போ சொல்லுவீங்க? அது இப்போ சொல்ல முடியாது. இது துஷார் மேத்தா சொல்றாரு. சட்டப்படியான வாய்ப்பு தானே. ஆமா, எஸ்கே கவுல் என்ன சொல்றாரு? என்ன சொல்றீங்கன்னு புரியுது, நான் இப்போ ரிட்டையர் ஆகிறேன், நான் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இந்த வழக்கை நடத்த முடியாதுன்னு சொல்றீங்க. அதுதானே கனத்த இதயத்துடன் நான் இந்த வழக்கை வேற ஜட்ஜுக்கு போடுறேன். இது ஓப்பன் கோர்ட்டில் நடந்தது. இதுக்கு மேலே நீதித்துறை அவர்களுடைய கைப்பாவையாக செயல்படுகிறது, மோடி அரசின் கைப்பாவையாக செயல்படுகிறது என்பதற்கு சான்று தேவையில்லை. இது அம்மனமான உண்மை. இப்போ இந்த அம்மனமான உண்மையை மறைத்து கொண்டு இல்லை அதுக்கு நம்ம உள்நோக்கம் கற்பிக்க முடியாது அப்படின்னு சொன்னாக்கா இது அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. இது எதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குன்னா, ஒரு முறைகேட்டை இப்போ நம்ம உதயநிதி, அமைச்சர் உதயநிதி, அப்புறமா அமைச்சர் சேகர் பாபு, அப்புறம் ஆராசா, இவங்க பதவி விலக வேண்டும், சனாதனத்தை எதிர்த்து பேசியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேஸு நீதிபதி அனிதா சுமந்த் கிட்ட வந்திருக்குது. அதில் வழக்கறிஞர் வில்சன், வழக்கறிஞர் விடுதலை, வழக்கறிஞர் ஜோதி, அவங்க பெட்டிஷன் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். அதில் முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, இது அடிப்படையே கிடையாது இப்படி ஒரு கேஸ் போடுறது. ஒரு நபர் கன்விக்டாக இருக்கணும், அதுவும் 2 ஆண்டுகளுக்கு மேலே இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அப்படி கன்விக்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த பதவியில் நீடிக்க முடியாதுன்னு சொல்லணும். அதனால ஆங்கிலத்தில் மெயின்டெனபிலிட்டி கிடையாது, இது இப்போவே தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீதிபதி தள்ளுபடி செய்யலை, மாறாக மெரிட்டை பற்றி பேசுங்க. மெரிட்னா என்ன? சனாதன தர்மம் பேசுனது சரியா தப்பா, சனாதன தர்மம்னா என்ன, சரியா இல்லையா, இதை விவாதிங்க. எதுக்காக விவாதிக்கணும்? அந்த கேஸு பேசிட்டு இன்னும் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு. இப்போ இதெல்லாம் என்ன முறையில் நடக்குது? இதெல்லாம் மக்கள்கிட்ட சொன்னால் எடுபடுமா? மக்கள்கிட்ட சொன்னால் தானே எடுபடும். சொல்லவே இல்லைன்னா, இப்போது இந்த திராவிட ஒழிப்பு மாநாடு ஒன்றுக்கு அனுமதி கேட்டு இதே நீதிபதி ஜெயச்சந்திரன்ட்ட வந்தபோது அதெல்லாம் ஒழிப்புகள்லாம் அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னார். எந்த இதையும் ஒழிக்கக்கூடாது அப்படின்னு அப்படி சொல்கிறது தப்பு. அந்த கருத்துக்கு உரிமை உண்டு அவங்களுக்கு, அது போகட்டும். அப்படி சொல்லிட்டு அதுக்குள்ளேருந்து எங்கே போகிறார் அவருனாக்கா, சனாதன ஒழிப்பு மாநாடு அது நடத்தினதே தப்பு, அதுக்கு அனுமதி கொடுத்து எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் போலீஸு, கடமையிலிருந்து தவறி விட்டது, இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அதை பற்றி கமெண்ட் பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அப்போது இதெல்லாம் நீதிபதிகள் எல்லை மீறி வரம்பு மீறி செய்கிறார்கள். வேற ஒரு தீர்ப்பில் நிறைய பேசியிருக்கிறோம் நம்ம. நீதிபதி சேஷசாயி அது மாதிரி பேசினது நிறைய பேர் பேசியிருக்காங்க, நம்மளும் பேசியிருக்கோம். ஆமாங்க. கேட்குறேன், இதில் ஜேர்னலிஸ்டினுடைய பொறுப்பு என்ன? ஜேர்னலிஸ்டினுடைய பொறுப்பு இது மக்கள் மன்றத்தில் ஈடுபடாது. அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக ஒரு நீதிபதி பேசுகிறார், நீதிபதி தீர்ப்பளிக்கிறார் என்றால் அதை விமர்சித்து பேச வேண்டியது ஜேர்னலிஸ்ட் இல்லை, ஒரு சாதாரண குடிமகனின் கடமை. ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறவங்களுக்கு வேணா இதில் சில தயக்கங்கள் இருக்கலாம். இதை பேசிட்டு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு திமுகவுக்கு. இப்போ எனக்கு என்ன தயக்கம்? இது உள்நோக்கம் கற்பிப்பதில்லை, நீங்கள் செய்கிறது சட்டவிரோதம் என்று நேரடியாக சொல்வது, நீங்கள் சொல்வது மரபுகளுக்கு நீங்கள் செய்வது மரபுக்கு எதிரானது என்று சொல்வது. இதை வழக்கறிஞர்கள் சொல்லுகிறார்கள், நீதிபதிகள் சொல்லுகிறார்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சொல்லுகிறார்கள். நான் பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை சொல்ல மாட்டேன், நீ கரெக்டாக தான் சொல்ல மாட்டேன்னா கூட பரவாயில்ல, அதெல்லாம் கரெக்டாக நடக்குது, நம்ம நோக்கம் கற்பிக்க கூடாதுன்னாக்கா அப்போது இந்த சொல்பவரின் நோக்கம் என்ன? சரி, உங்கள் நோக்கம் என்ன? இப்போ உங்கள் நோக்கமும் வெளியில் கேள்விக்குள்ளாகும். ஊழலை ஆதரிக்கிறீர்கள் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வரும். நம்ம இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறோம். ஊழலை ஆதரிக்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா? ஊழல் என்றால் என்னன்னு நான் கேட்குறேன். ஊழல்னா சட்டவிரோதமாக சம்பாதிக்கிறது, எக்ஸ்ட்ரா காசு சேர்க்கறது. அதாங்க, சட்டப்படி சம்பாதிச்சாக்க ஓகே, அதானி இஸ் ஓகே, பொன்முடி நாட் ஓகே, அதானே சொல்ல வரீங்க? இப்போ இல்லை, அப்படிதான் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லுங்க. எப்பொழுதுமே இது இப்படித்தான் இருந்திருக்கிறது. ஊழல் என்பது இந்த முதலாளித்துவ சமூகம், முதலாளித்துவ சுரண்டல் அமைப்பு, அதில் வரக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட். நம்ம ஊழல்னு பேசும்போது எதை பேசுகிறோன்னா, அதிகாரிகள் வாங்குகிற லஞ்சம் ஊழல், அரசியல்வாதிகள் வாங்குகிற லஞ்சம்,
ஊழல். இதை பற்றி தான் ஊழல். ஊழலின் பிறப்பு அப்படிங்கிறது முதலாளித்துவம் தான். அங்க இருந்தா அவங்க தான் கொடுக்கறவங்க, அவங்க தான் இதை ஊக்குவிக்கிறார்கள். இல்ல அதுக்கு முன்னால இருந்தது இல்லையா? அதுக்கு முன்னால இருந்தது எல்லாம் அதுக்கு முன்னாலேயும் தார்மீகமானது அப்படிங்கிற என்னன்னா அதுக்கு முன்னால பலதெல்லாம் லெஜிட்டிமேட்டா இருந்துச்சு. சர்வமானியம் அப்படின்னு இருக்குது, அது ஊழலா? ராஜா கொடுக்குறாரு, அவங்க வாங்கிக்கிறாங்க. சுப்பிரமணிய சாமி நல்லா சொன்னார் ஒரு முறை, இந்த மாதிரி காசு வாங்குறீங்களே, தானம் வாங்குவது பிராமணனின் உரிமைன்றார். நாங்கள் வாங்கலாம், மற்றவன் தான் வாங்கக்கூடாதுன்றது தான் அவர் சொன்னது. அதனால அந்த காலத்தில் அப்படி லெஜிட்டிமேட் ரைட்டா அது வந்து இருந்தது. 47க்கு பிறகுதான் அது சட்டத்தின் ஆட்சி, டெமோக்ரஸி, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா இதெல்லாம் வந்த பிறகுதான் இந்த பிரச்சனை வருது. அப்போ இது இயங்குறதுக்கு அவங்க லஞ்சம் கொடுக்கறத அவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க. கட்சிகளையோ அதிகாரிகளையோ ஊழல் படுத்துவது என்பது அங்கிருந்து தான் வருது, சாதாரண மக்களிடமிருந்து வரல, அது அவங்கள்ட்ட தான் பிறப்பெடுத்து வருது. அப்போ இவங்க வந்து இந்த சிஸ்டத்தை இயங்குவதற்காக வேலை செய்பவர்கள் இவங்க, அவங்கள்ட்ட இது வருது. இது பற்றி பெரிய கோட்பாடு விளக்கம் இப்போ நமக்கு வேண்டியதில்லை. தேர்தல் அரசியல் அமைப்பு, தேர்தல் முறை அப்படின்றது இருக்கு இல்லையா, அது மெல்ல மெல்ல வளர்ந்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்துருக்கு. 1000 ரூபா கொடுத்தாதான் ஓட்டு, 500 ரூபா கொடுத்தாதான் ஓட்டு அப்படின்றதுக்கு வந்துருக்குது. இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டே தொடக்கத்துக்காக ஒரு குறிப்பிட்டதுக்காக கேட்குறேன். அம்பேத்கர் வந்து அரசியல் சாசனம்லாம் நிறைவேற்றுறாங்க 50களில் 26 ஜனவரி 1950. அந்த சமயத்தில் அவர் பேசும் பொழுது நாம் வந்து ஒருவருக்கு ஒரு மதிப்பு அப்படிங்கிற இடத்த அடைஞ்சிட்டோம், ஆனால் சமூகத்தில் ஜனநாயகம்ங்கிறது வரல அப்படிங்கிறாரு. அப்போ இருந்தே தேர்தல் வந்துடுச்சு. ஒரு பக்கம் பணம் படைத்தவர்கள் பங்கெடுக்கிற அந்த போட்டியில், தேர்தல் போட்டியில் பணமற்ற பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதிகளும் பங்கேற்க வேண்டிய அந்த இது. ஆனால் நீங்கள் அந்த போட்டி இருக்குல்ல, அந்த இடத்துலயே தொடங்கிடுச்சு அது. ஆமாம், நீங்கள் இப்போ இணையத்தில் போய் பார்த்தா கிடைக்கும். காஞ்சிபுரத்தில் அண்ணா தேர்தலில் நிற்கிறாரு, அப்போ பேசின ஒரு பேச்சு இருக்குது. 5 ரூபா கொடுக்குறாங்க ஒரு ஓட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடாஜலபதி படத்தை வச்சு சத்தியம் வாங்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருக்காரு அதை பற்றி. அப்போ கொடுத்தது யார்? காங்கிரஸ்காரன். யார் ஊழலற்ற ஆட்சி, உத்தமர்கள் அப்படின்றீங்களோ அவங்க தான் முதல்ல காசு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பாவலர் பாட்டு எழுதியிருக்காரு, ஒத்த ரூபா தாரேன், உப்புமா காப்பி தாரேன், ஓட்டு போடுற அண்ணன் ரெட்டை கலைக்கு போடு அப்படின்னு பாட்டு, பாவலர் பாட்டு இருக்குது. காங்கிரஸ் அதெல்லாம் போட மாட்டேன்னு ஒரு பாடுறது, அது மாதிரி பாட்டு இருக்குது. அப்போ காசு கொடுக்க ஆரம்பித்தது வந்து அவங்க தான். அது இன்றைக்கி டெவலப் ஆகி ஒரு இடத்திற்கு வந்திருக்குது. அது டிஎன் சேஷன் வந்த பிறகு இந்த தேர்தல் முறையை நான் ஒழுங்குபடுத்துகிறேன், ஊழலற்றதாக்குகிறேன் அப்படின்லாம் சொல்லி அது இப்போ வந்து கார்ப்பரேட் நிறுவனம் போல இயங்குகின்ற கட்சிகள், பெருமுதலாளிகளின் ஆதரவு பெற்ற கட்சிகள், இவங்க மட்டும்தான் இருக்க முடியும். யாரால தொலைக்காட்சி மீடியாவில் விளம்பரம் கொடுக்க முடியுமோ அல்லது பிரிண்ட் மீடியாவில் ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுக்க முடியுமோ அவங்க தான் செய்ய முடியும். மற்றபடி போஸ்ட் ஓட்டக்கூடாது, சோறு எடுத்து எழுதக்கூடாது, ராத்திரி பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது. இப்படி இந்த நிபந்தனைகள் எல்லாமே எளிய கட்சிகள் அப்படின்றவங்களெல்லாம் விலக்குவது போல, மக்களிடமிருந்து அந்நியப்படுத்துவது போல, அவங்களுக்கு வேலையே கிடையாது அப்படின்ற அளவுக்கு இந்த சிஸ்டம் வந்து கொண்டு வரப்பட்டு விட்டது. அதனுடைய உச்சகட்டமாக எலக்ட்ரல் பாண்டை வந்து கொண்டு வந்துட்டார். யார்? மோடி. யார் கொடுத்தான்னு சொல்ல மாட்டேன், யார் வாங்கினான்னு சொல்ல மாட்டேன், எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம், அதான் சட்டபூர்வமானது அப்படின்னு வந்து 90% காசு பிஜேபிக்கே போகுது. இது வரைக்கும் வந்தாச்சு. இப்போ இந்த தேர்தல் அரசியல் அமைப்புக்குள்ள நீங்க நேர்மையா இருக்க முடியாதுன்னா நீங்க விட்டுட்டு போயிடலாமே, அதுதான் கேள்வி. விட்டுட்டு போங்க அப்படின்றதுதான் இப்போ இவங்க சொல்றவங்க. விட்டு போங்க, மோடி மட்டும் இந்த ஆட்டத்தை நடத்தட்டும். இப்போ இதுக்குள்ள இது இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். இது வந்து ஒரு ஹிப்போக்ரசி இதை பேசுறது. அப்போ இது இருக்குது, இதுக்குள்ள அளவு கூட குறைச்சலா இருக்குது. இப்போ நீங்க காசு கொடுத்து ஓட்டு வாங்கக்கூடாது, கரெக்டு தானே? அது வாங்கக்கூடாது. ஆனால் ஷிண்டேயோ ஒரு 40 MP MLA விலைக்கு வாங்கலாம், மொத்தமாக விலைக்கு வாங்கலாம். அதுதான் நடந்துட்டு இருக்கு. விலைக்கு வாங்கலாம், இல்லை மிரட்டி வாங்கலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். அதனால இதில் என்ன அறத்தை பற்றி இப்போ பேசுறீங்க இதில்? அப்போ ஒரு கிவன் சிச்சுவேஷனில் நம்ம இருக்கிறோம். ஷிண்டேவை விலைக்கு வாங்குவது அல்லது MLAக்களை விலைக்கு வாங்குவது, MPக்களை விலைக்கு வாங்குவது என்பது சாமர்த்தியம் என்கிற இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சாமர்த்தியம் என்று பேச ஆரம்பித்து விட்டார்கள். மோடியை குறைச்சி மதிப்பிடாதீங்க, அவர் எவ்வளவு பலமானவர், அவர்கிட்ட மோதாதீங்க. ஆமா, இது எல்லாமே சரணடைய சொல்வதற்கான வாதங்களா தான் இது வந்து இருக்குது. அப்போ இந்த கான்டெக்ட்ல தான் இந்த சண்டையை நம்ம போடுறோம். அப்போ பாசிச எதிர்ப்புக்கு என்ன தேவை என்பதை விட்டுட்டு இந்த விஷயத்தை முன்னுக்கு கொண்டு வருவது. இன்னொன்று, ப்ரிவிலேஜ்டு கிளாஸ் என்னைக்குமே இதை லல்லு பிரசாத் வந்தால் உருப்படாது. காங்கிரஸ்காரன் பெரிய தனவந்தர்கள் இருக்கும்போது அவனுக்கு தேவையில்லைங்க, எம்ஜிஆருக்கு தேவையில்லைங்க, காசு வாங்க வேண்டியது இல்லை,
ஆனால் சைக்கிள் கடைக்காரன், சலூன் கடைக்காரன், லாண்ட்ரி கடைக்காரன்லாம் வந்தாங்க இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் 60-70களில் திமுகவை பற்றி காங்கிரஸ்காரர்கள் பேசிய பேச்சு. ஆனால் எம்ஜிஆர் தான் ஊழலின் பிதாமகன். அவர் தான் எல்லா வேலையும் பார்த்தாரு. சம்பாரிச்சதுனால என்ன பண்ணிட்டாரு? ஊர் சத்தை பூரா எழுதி கொடுத்தது அவர் தான். அதனால் இது ஒரு ஆதிக்க வர்க்கம், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை பற்றி பேசுகின்ற பேச்சு. இதை பற்றி நம்ம முன்னையும் சொல்லியிருக்கிறோம். இது குண கர்ம விபாசகா, பிறப்பால் சிலருக்கு குணங்கள் பேர் மாதிரி இருக்குது. பிராமண சத்திரிய வைசிய குலத்தைச் சேர்ந்த 6% மக்கள் தொகை அவர்கள் வந்து மேம்பட்டவர்கள். அதுக்கு கீழே இருக்கிற சூத்திர பஞ்சம ஜாதிகள் இருக்காங்கல்ல, அவங்க பை நேச்சர் இப்படிப்பட்டவங்க. அதுதான் ஆசிஸ் நந்தி என்ற மாபெரும் அறிஞர் அவன் சொன்னான்ல, இந்த மாதிரி பிசிஎஸ்சி எல்லாம் வந்து தான் கரப்ஷன். அந்த கருத்துக்கும் இதுக்கும் வேறுபாடு இல்லை. அப்போ இது வந்து கண்டெம்ட்டோட பார்க்கப்படுது. அப்போ அதானி வாங்குறது எல்லாம் நாட்டின் நன்மைக்காக. சத்திரிய வைசிய பார்ப்பன சாதிகள் அவர்களிடம் வளம் குவிவது என்பது வேத தர்மத்திற்கு இணக்கமானது. ஆமா, கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட ஊழல்கள், கோடி கூட இல்லை, இன்னும் கொஞ்சம் கூட, ஒரு 50 கோடி 100 கோடி. சித்ரா ராமகிருஷ்ணா, இந்த ஹிமாலயாவிலேருந்து ஒரு யோகி எனக்கு சொல்றாரு, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய டைரக்டர், அவங்களாம் பெயிலில் வந்துட்டாங்க தெரியுமா, இடி கேஸில். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களாம் வர்றதில்ல. பீமா குரேகான் தான் இன்னும் உள்ளே இருக்கிறாங்க. அப்போது அது மாதிரி இருக்கிறவங்க அந்த கேஸெல்லாம் இப்போ இந்திய அளவில் ஒரு பட்டியல் போட்டிங்கன்னா எந்த ஜாதிகாரங்க அதில் இருக்கிறாங்க என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதனால தான் ஒரு குளத்தூர் மணி உங்களிடம் தான் ஒரு நேர்காணலில் சொன்னாருன்னு நினைக்கிறேன், பெரியார் சொன்னதாக. பெரியார்கிட்ட வந்து என்ன இப்படி எல்லாம் ஊழல் பண்ணுறாங்க, பள்ளிக்கூடம் கட்டுறதுல ஊழல் அப்படின்ன போது அவர் சொன்னாராம், எனக்கு பள்ளிக்கூடம் தான் தெரியுது, அது முன்னேற்றமாக நான் பார்க்குறேன், நீ அதில் ஏதோ ஒரு 10,000 50,000 அடிச்சுட்டான்றது உனக்கு பிரச்சனையாக தெரியுது என்று சொன்னாராம். இன்னைக்கு தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் முன்னால் இருக்கிறதா பேசுகிறோம். இவர்கள் ஊழலற்ற ஆட்சி, யோகி ஆதித்யநாத்தின் ஆட்சின்றாங்க. அது எவ்வளோ உண்மைன்றது ஒரு பக்கம் தனி, அது இருக்கட்டும். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எங்கே இருக்குது? குஜராத் எங்கே இருக்குது? பீகார் எங்கே இருக்குது? தமிழ்நாடு எங்கே இருக்குது? அப்போ ஊழல்னால போயிருக்கணும்னாக்கா தமிழ்நாடு பின்னுக்கல்லவா போயிருக்க வேண்டும். அப்போ எது அஜெண்டால முதன்மையானது? அதாவது நான் சொல்ல வர பிரச்சனை, எப்பெல்லாம் சமூக ரீதியான ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ், யாரிடம் மூலதனம் இருக்கிறது, யாரிடம் அரசியல் அதிகாரம் இருக்கிறது, யாரிடம் பதவி இருக்கிறது என்ற கேள்விகளை எந்த கட்சி எழுப்புகிறதோ, அது கம்யூனிஸ்ட் கட்சியோ திராவிட இயக்கமோ, சமூக நீதி சார்ந்த கேள்விகளை, அந்த கேள்வியை எழுப்பும்போது இவர்கள் எதிராக வைக்கக்கூடியது நீ ஊழல், நீ மோசமானவன், இதுதான் அவர்கள் முன்வைப்பது. அப்போ இதற்கு பின்னால் நாம் போகிறோம் என்று சொன்னால் நாம் பாசிஸ்டுகளை மறைமுகமாக ஆதரிக்கிறோம் என்று பொருள். மறைமுகமாக இல்லை, நேரடியாகவே ஆதரிக்கிறோம் என்று பொருள். இந்த இந்த நேர்காணலுடைய தொடக்கத்தில் நான் சொன்னது போல, பாசிச எதிர்ப்பு அப்படின்றது டெமோக்ராட்டிக் ரைட்டு, மக்களுடைய சிவில் உரிமைகள், நம்முடைய வாழ்வாதாரம், மொத்த இந்தியாவின் வளங்களும் சில பனியாக்கள் கையில் குவிவதை தடுப்பது என்பதோடு சம்பந்தப்பட்டது. பார்ப்பன பனியா சக்திகளின் கையில் அரசியல் அதிகாரம் குவிவதை தடுப்பது என்பதோடு சம்பந்தப்பட்டது. அதை எதிர்த்து போராடுபவர்களிடம் பல குறைகள் இருக்கலாம், வேறு விதமான குறைகள் பல இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் இப்போ நம்முடைய அஜெண்டாவில் இல்லை. இந்த அஜெண்டாவை நோக்கி நம்ம போனோம், இந்த ப்ராசஸில் தான் இதை நாம் தீர்க்க முடியும் என்ற புரிதல் நமக்கு வேண்டும். இதை திரும்ப திரும்ப பேசணும். ஏனென்றால் என்னுடைய ஒரு புரிதலின்படி மோடி வந்து இந்த ஊழல் அப்படின்றது தான் இங்கே அஜெண்டாவை வச்சிருக்காரு. 2024 எலெக்ஷனுக்கும் 2014 எலெக்ஷன் போலவே ஊழல் தான். ஆமாம், அடுத்த அமைச்சர்கள் மேலே வர இருக்குது. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுக்கோ கூட்டணி கட்சிகளுக்கோ கூட சொல்லுவேன், இதுக்கெல்லாம் வந்து அசரக்கூடாது, இதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. திரும்ப திரும்ப எங்கள் மீது வழக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிற இதெல்லாம் பிரச்சனை. அவர்கள் என்ன செய்கிறார்கள், எது நம்முடைய மையமான டிமாண்டு, இது டிஸ்ட்ராக்ஷன் என்பதை நாம் புரிய வைக்க வேண்டும். உயிரை கொடுத்தேனும் இந்து ராஜ்யம் அமைவதை தடுத்தாக வேண்டும் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு. பெரியார் வந்து பார்ப்பன பனியா ஏகாதிபத்தியம் ஏகபோகம் வந்துவிடும் என்று அவர் இந்திய சுதந்திரத்தின் போதே அவர் வந்து கவலைப்பட்டார். இப்போ கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்திற்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சென்ஸ் பண்ண முடியுது. கிட்டத்தட்ட இல்லை, வந்தாச்சு. இப்போ இந்த பின்னணியில அம்பேத்கரை நான் படித்த வரைக்கும், பெரியாரை படித்த வரைக்கும், இந்த ஊழல் அப்படிங்கிறத விட இந்த சமூக அமைப்பு இது வழங்குகிற வாய்ப்பு. இப்போ வந்து அம்பேத்கர் ஒரு இடத்துல சொல்றாரு, பட்டியல் சாதியினருக்கு சொத்து சேர்வதை ஒரு வழியை அடைத்து விட்டு நீங்க வந்து பிறர் சொத்து சேர்த்து சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியான செட்டப் தான் இங்க இருக்குது. சொத்து உரிமையே கிடையாது அப்படின்னு வைத்திருந்தது தான் இது. திரும்ப இந்த கான்டெக்ஸ்ட்லாம் புரிந்து கொண்டு பேசுவது
இது வந்து இப்போ மேபி விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா ஒரு தலைமுறை படிக்காமல் போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த செயினை வந்து அடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு த்ரெட் இருக்கும் பொழுது நீங்கள் ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறத ஒரு மாரலாக ஹை கிரவுண்டில் இருந்துட்டு பேசுறது அப்படிங்கிறது மக்களை. காந்தி அரையாடை கட்டி கொண்டு இருந்தார், அம்பேத்கர் கோட்டு போட்டுட்டு இருந்தார். இப்போ என்ன செய்யணும்? உழைக்கும் மக்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் விடுதலைக்கான வழியை அம்பேத்கர் சொன்னாரா, காந்தி சொன்னாரா? இதான் கேள்வி. இந்த எம்டி மாரலிசம் இருக்கு இல்லையா, அது பத்திரிகையாளர் பேசினாலும் சரி, அல்லது இயக்கவாதிகள் என்ற தலைக்கு பின்னால் ஒளிவட்டம் சுற்றக்கூடிய நபர்கள் அவங்க பேசினாலும் சரி, அது வந்து அது அது பாலிடிக்ஸே கிடையாது. அது பாலிடிக்ஸே கிடையாது. அவங்க இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சரை பற்றி பேசவில்லை, மாறாக சோஷியல் ஸ்ட்ரக்சரை பாதுகாப்பதற்கு, நிலவுகின்ற ஸ்ட்ரக்சரை பாதுகாப்பதற்கு மறைமுகமாக எதிரிக்கு உதவுகிறார்கள் அப்படின்றதான் இதற்கு பொருள். நிலவுகின்ற சமூக அமைப்பை பாதுகாப்பதற்கு உதவியாக இருக்கிறார்கள், ஏற்கனவே இருக்கிற ஆதிக்கவாதிகளின் அஜெண்டாவுக்கு வேலை பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து இந்த ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிறத ஒரு கோட்பாட்டு யுத்தம் போல வைப்பவர்கள் சைட்ல இருந்து நரேசனை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இது ஒரு முறை பேசி தீர்வது அல்ல. மீண்டும் மீண்டும் பேசுவோம், பிற ஊடகங்கள்லையும் பேசலாம், மற்றவர்களையும் பேச சொல்லலாம், மக்களும் பேசணும். நம்ம மட்டும் பேசி பிரயோஜனம் இல்லை. மக்கள் கிரவுண்டில் பேசணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். இன்னொரு வாய்ப்பில் பேசுவோம். கலந்து கொண்டு ஒரு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நன்றி. நன்றி நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.